ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் ஸ்டோரி. படம் பார்க்கும்போதே தெரியும் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே அவருக்கு அந்த ஆம்பிஷன், அந்த டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அதான் டிசைன் பண்ணியிருக்கேன். அந்த ப்ரொமோஷன் வீடியோலாம் எடிட் பண்ணுறது சும்மா சின்ன சின்ன வணக்கம் துபாய் தர்பார் வியூவர்ஸ், நான் உங்க சுஜிபாலா. இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவில் டேலண்ட் எங்கே இருந்தாலும் ஷைன் ஆவாங்க அப்படிங்கிறத நிரூபித்த ஒரு டீம் தான் வந்திருக்காங்க. MMM ப்ரொடக்ஷன்ஸ் மிஸ்டர் பாபு ராமகிருஷ்ணன் அண்ட் மிஸ்ஸஸ் மஞ்சுளா ராமகிருஷ்ணன் இணைந்து தயாரித்து மியூட் லவ் அப்படின்னு ஒரு அவார்ட் வின்னிங் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து துபாயில இருந்து சென்னையில் இருக்கிற எல்லா சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் திரும்பி பார்க்க வச்சிருக்கிறாங்க. அப்படி ஒரு யங் எனர்ஜெட்டிக் டீம் தான் வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் இம்ரான் பாஷா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறோம். வெல்கம் டு துபாய் தர்பார். அண்ட் இந்த படம் இப்போ ஜென்ரலாக ஒரு மூவி அப்படின்னாலே அந்த மூவியோட பேக் போனே ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசராக இருப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு ப்ரொடியூசர்ன்ற விஷயத்துல தான் ஸ்டார்ட் ஆகும் ஒரு படம் எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த படம் நீங்கள் எப்படி இந்த MMM ப்ரொடக்ஷன் அவங்கள போய் அப்ரோச் பண்ணும்போது அது உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருந்ததா? எப்படி அவங்க அதை அக்செப்ட் பண்ணாங்க? ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் இந்த இடத்துல. பாபு ராமகிருஷ்ணன் சாருக்கும் மிஸ்ஸஸ் மஞ்சுளா ராமகிருஷ்ணன் மேம்க்கும் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் ஒரு நாள் நாங்கள் ஜஸ்ட் காண்டாக்ட் பண்ணியிருந்தோம். சார் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருக்கோம், நீங்கள் டைம் இருந்தால் கூப்பிடுங்க சார். லைக் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இன்னும் நாங்கள் அதை ஃபினிஷ் பண்ணல, ஸ்டோரி இருக்குது, நீங்கள் படிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு ப்ரொமோ மட்டும் எடுத்துருக்கோன்னா சரி இம்ரான் நம்ம வாங்க நேரில் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. அப்பாயின்மெண்ட் கொடுத்தோன்னே நானும் எங்கள் டீமில் எல்லாருமே போயிருந்தோம். அவர் ப்ரொமோவை பார்த்த உடனே அவருக்கு பிடிச்சிருச்சு. அவர் எந்த கதை எதுவுமே கேட்கல. இந்த ப்ரொமோவே எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, நீங்கள் எப்படி படம் எடுத்திருப்பீங்கன்ற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. சார் படத்தை பார்த்துருங்க சார், எனக்கு போதும். இல்லை சார் நீங்கள் படத்தை பார்த்துருங்கன்னு அதுக்கப்புறம் அவர் படம் பார்த்தாரு. ஆக்சுவலாக படம் ஒரு ரஃப் ஸ்டேஜில் தான் இருந்தது. அப்போயே பார்த்துட்டு அவர் ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக எங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருந்தார். நம்ம பண்ணிவிடுவோம், லைக் படத்தை கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் ப்ராப்பராக அப்படின்றதுல அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே பெரிய சப்போர்ட்டாக இருந்தார். இப்போ ப்ரொடக்ஷனுன்றதுனால லைக் அவங்க ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து ஸோ இந்த மாதிரி எப்படி போயிட்டுருக்குன்ற ஒரு தடவை கேட்பாங்க, அவ்வளோதான். நடுவில் எந்த ஒரு இதுவுமே எனக்கு இந்த சேஞ்ச் பண்ணுங்க இல்லை வேறு ஏதாச்சும் நீங்கள் மாற்றணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு. இன்னும் நிறைய ஷார்ட் ஃபிலிம் அவங்க கூட ஒர்க் பண்ணுன்ற அளவுக்கு ஒரு ஃபுல் லைக் லாஸ்ட்டாக இந்த ஈவன் டைட்டில் கூட சரி, டைட்டில் இந்த மாதிரி டிசைன் எதுக்குமே அவங்க தலையிடலை. ஓகேப்பா லாஸ்ட் முடிஞ்சிச்சா, ஃபைனல் முடிஞ்சிச்சா கொடுங்க. பார்த்துட்டு ஒரு 1/2 hour பேசினார், படத்தை பற்றி பேசினார். ரொம்ப சந்தோஷப்பட்டார், சூப்பராக பண்ணியிருக்கிறீங்க அப்படின்ட்டு. உண்மையிலே அவருடைய சப்போர்ட் இல்லைன்னா இந்த படம் அந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்குமான்றது கண்டிப்பா ஒரு படத்துக்கு வந்து ப்ரொமோஷனும் பப்ளிசிட்டியும் ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அண்ட் இந்த மூவி நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது லைக் லவ் ஸ்டோரி அப்படிங்கிற கான்செப்ட், லவ்ல எல்லாரும் ஒரு வெரைட்டிஸ் இருக்கும். எப்படி இந்த மாதிரி ஒரு தாட் உங்களுக்கு வந்தது? ஆக்சுவலாக இது வந்து ஒரு 2-3 years பிஃபோர் வந்து ஒருத்தர் ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாரு. சும்மா ஒரு விஷயம் இதில் இருக்கு, நான் இப்போ அதை சஸ்பென்ஸ் அது நான் சொல்ல விரும்பல. அந்த ஒரு விஷயத்த ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாரு. நான் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து, நான் பொதுவாகவே எப்படின்னா எனக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்பேன், இல்லை எழுதி வச்சுப்பேன். அப்போ இது எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்ததுனால அதை எடுத்து வச்சுட்டு இதில் என்னடா டெவலப் பண்ணலாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இந்த கான்செப்ட் வந்ததே இல்லை அப்படின்னும் போது இது ஏதாச்சும் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எழுத ஆரம்பித்தேன். நான் எனக்கு நடுவில் அதுக்கப்புறம் ஸ்டக் ஆகிட்டேன், என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போது ஆஃபீஸில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அதை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வீட்டில் வந்து பசங்கள்ட்ட வந்து ஒரு சின்ன விஷயம் கிடைச்சது, அது எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணும் போது ஃபுல்லாக வந்துருச்சு. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் ஸ்டோரி. ஓகே, நைஸ். ஆமா, இந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு நீங்க அவார்ட் வின்னிங்ஸ் இல்லையா? சோ பெஸ்ட் டைரக்டர் டிஓபி சந்தோஷ் நெல்சன் அவருக்கு கிடைச்சிருக்கு. 3 அவார்டு. சூப்பர். துபாயில ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து 3 அவார்டு, அதுவும் ஒரே இதுல கிடைச்சிருக்கு. பெஸ்ட். இனி இந்த ஃபிலிம் நீங்க அப்படியே ஒரு ஃபீச்சர் ஃபிலிமா எடுக்கணும் அப்படிங்கிற பிளான்ஸ்ல இருக்கிறீங்களா? அது வாய்ப்பு வரும் பட்சத்துல வந்துச்சுன்னா கண்டிப்பா எடுக்கலாம். ஓகே, பட் அதுக்கான ஃபுல் ஸ்டோரி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. அப்போ ராமகிருஷ்ணன் சாரே பண்ணுவாரா இல்ல வேற ப்ரொடியூசர் ட்ரை பண்றீங்களா? அவர் ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்கே அவர் சொன்னதுதான் அது. ஓகே, பட் அதுக்காக தான் நம்ம தயாராகிட்டு இருக்கோம். ஸோ நீங்க சொன்ன மாதிரி அந்த விஷயங்கள் நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா. விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட். கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ். இந்த படம் ஃபீச்சர் ஃபிலிமா வரணும், அதோட சக்சஸ் மீட்டும் நம்ம எல்லாம் வச்சு நடக்கலாம். ஓகே, ஜென்ரலா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் எடுக்கணும்ன்ற பேஸ்ல தான் கண்டிப்பா ஒரு டைரக்டரோட தாட் அதான் இருக்கும்.
இருக்கும். கண்டிப்பா அது பிக் ஸ்க்ரீன்ல நீங்க வந்து டெலிவர் பண்ணணும், அது ஒரு ஃபுல் ஃபிளெஜ் படமா எடுக்கணும் அப்படின்னு. ஸோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார் காஸ்டிங்ல போவீங்களா? இல்ல ஏன்னா இப்போ நிறைய நியூ கமர்ஸ் தானே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில வந்து ஷைன் ஆகுறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இதே ஸ்டார் காஸ்டிங்ல போவீங்களா இல்ல நீங்க நெக்ஸ்ட் லெவல் வேற? இல்ல அப்படி வாய்ப்பு இருக்கும்போது இதே ஸ்டார் காஸ்ட்ல நீங்க படம் பார்க்கும்போதே தெரியும் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஸோ எல்லாருடைய பெர்ஃபார்ம் நல்லா இருக்கிறதுனால தான் அந்த படம் அந்த அளவுக்கு ரீச் ஆனது. ஸோ அப்படி கிடைக்கும் வாய்ப்புல பட்சத்துல நம்ம இதே காஸ்டிங்கோட போகலாம். இந்த படத்துல ஒரு சாங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு, அந்த ஒரு லவ் சாங் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ மியூசிக் டைரக்டர் பத்தி சொல்லுங்க. மியூசிக் டைரக்டர் வந்து விஜய் வீரபாண்டியன். அவர் சின்ஸ் ஒரு 11 to 15 இயர்ஸ் இந்த ஃபீல்ட்ல இருக்கிறாரு. சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸும் பண்ணிட்டு இருக்காரு. அது இல்லாம யூடியூப் சேனல் வென்சி டிவின்னு சொல்லி ஒன்று வச்சு அதுவும் ரன் பண்ணிட்டு இருக்காரு. எக்ஸ்ட்ராடினரி டேலண்டான பர்சன். நான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் எனக்கு என்னுடைய அசோசியேட் கிறிஸ்டோனி ராமலிங்கம் இந்த படத்துல இருக்காரு. அவர் மூலியமா தான் அவர் எனக்கு தெரியும். அவர் வந்து படம் பார்க்கல. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நான் கதையை மட்டும் சொல்லும் போதே 2-3 டியூன் எடுத்து போட்டாரு. ஏற்கனனவே பண்ணி வச்சிருந்த டியூனையும் காட்டும் போதே அவர்கிட்ட என்ன சொல்லிட்டேன், என்னுடைய முதல் படத்துக்கு நீங்க தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலயே பேசியாச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த ஷார்ட் ஃபிலிம் பத்தி சொல்லும் போது அவர் அதிகமா நமக்கு வேலை இருக்காது. 2 சாங் கொடுப்பாரு. அதுல ஏதாவது ஒண்ணு ப்ரோ இன்னும் வேற ஏதாவது வெரைட்டினா அடுத்து ஒரு வெரைட்டி அவரே ஒண்ணு யோசிச்சு லைக் மேஜிக் பண்ணி காலையில வரும்போது ஒன்று கொடுப்பாரு. அது எனக்கு பிடிச்சிரும். ஸோ அந்த அளவுக்கு அவர் டைமும் எடுத்துக்கல, சூப்பரா பண்ணியிருந்தாரு. உண்மையில அவருக்கு மேபி லைக் விஷயம் கேள்விப்பட்டேன் நானு. ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் கமிட் ஆகிற மாதிரி இருக்கிறாரு. அந்த டீம் வைஸ் we are very happy. ஸோ அது நடக்கும், அவருக்கு கண்டிப்பா நடக்கும். எல்லாருக்குமே அதே கோல் தானே, சினிமாக்குள்ள போகணுன்றது தான் கோல். அது அவர் போனாலும் சரி, நான் போனாலும் சரி, என்னோட அசோசியேட் இல்லை என்ன டீம்ல டிஓபி யார் போனாலுமே எங்களுக்கு சந்தோஷம் தான். அவங்க முன்னாடி போறாங்க, அடுத்து நாங்க பின்னாடி வர போறோம். டிஓபின்னு ஒன்னுதான் ஞாபகம் வந்துச்சு. உங்களோட சினிமோட்டோகிராஃபர் பத்தி சொல்லுங்க. லைக் லவ் ஸ்டோரினா மியூசிக்கு, சினிமோட்டோகிராஃபி கண்டிப்பா அதோட மேஜிக் அதுல இருக்கும். ஸோ உங்களோட கேமராமேன் பத்தி சொல்லுங்க. சந்தோஷ் நெல்சன், அவரோட மேஜிக்குமே இதுல இருக்கும். சூப்பரா பண்ணிருக்காரு. லைக் ஒரு நேரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சண்டே மார்னிங் ஷூட் இருக்கும். உங்களுக்கே தெரியும், இப்ப நம்ம ஒர்க்கிங் டைம்ல வந்து நம்மளால எடுக்க முடியாது இல்லையா. அப்போ சண்டே தான் நம்ம பிளான் பண்ணிருப்போம். அவர் சாட்டர்டே நைட்டே டிஎபில இருந்து கிளம்பி வந்து சார்ஜாக்கு வந்து நைட்டே மேல மொட்டை மாடியில படுத்துருவாரு. படுத்துட்டு மார்னிங் நாங்க வந்து 7:30. ஏன்னா நம்ம வந்து என்ன பிளான் பண்ணோம்னா, இது ஷார்ட் பிலிம்னே நம்ம ஃபர்ஸ்ட் பேசவே இல்லை. நாங்க எடுக்கும் போது என்ன பிளான் பண்ணோம்னா, இது வந்து பிலிம், நமக்கு இது பிலிம், அப்படிதான் நாங்க வந்து பிளான் பண்ணோம். நான் டீம்லயே அதான் சொல்லுவேன். அதே மாதிரி லைக் ப்ரொடக்ஷன் டைம்ல கூட காலைல மார்னிங் சாப்பாடு இருக்கட்டும், லஞ்ச் இருக்கட்டும், எல்லாமே நமக்கு எப்படி சினிமா ரன் ஆகுமோ அதே மாதிரி தான் நாங்க பிளான் பண்ணோம். அந்த மாதிரி அவர் அவ்வளோ மெனக்கிட்டு வந்து நைட்டு தூங்கி மாடியிலே தூங்கி காலையில 7 மணிக்கு ஏஞ்சி நாங்க ஷூட் ஃபுல் நைட் ஃபுல் போவோம். அந்த மாதிரி அவரோட எஃபர்ட் வந்து நீங்க அந்த ஃப்ரேம்ல பாப்பீங்க. இந்த படத்துக்கு அது ஒரு எப்படி மியூசிக் ஒரு பலமோ அவருடைய ஃப்ரேம்ஸுமே ஒரு அவங்கவுங்க அந்த பேஷன், அந்த சினிமா மேல இருக்கிற லவ் மூலியமா தான் வந்து பண்ணிட்டு அந்த இடத்துல நம்ம வந்து மேக்ஸிமம் எவ்வளவு, ஆனா எல்லாருமே அவங்களுடைய பாட்டை பண்ணியிருக்கிறாங்க. நீங்க படம் பார்க்கும் போது தெரியும். ஸோ அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிற அளவுக்கு இல்லை இருந்தது, சில இடத்துல இருந்தது. பட் அதை தாண்டி பெருசா டென்ஷன் ஆகிற அளவுக்கு இல்லை. ஏன்னா இப்போ நான் வந்து படம் ஜெயிக்கணும்னு ஓடுறேன்னா நீங்க செட்ல எல்லாருடைய மனநிலையும் அப்படிதான் இருக்கும். இந்த படம் நல்லா வரணும்ன்ற மனநிலை தான் இப்போ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இருக்கிற ஆள் கூட அப்படிதான் இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப இந்த போஸ்டர் டிசைன் பண்ணிட்டு லைக் டிசைனர்கிட்ட கொடுத்தோம். நாளைக்கு இந்த மாதிரி ஒரு இது இருக்கு கொடுக்கணும்னா நைட்டு 11 மணிக்கு அவர் ஆபீஸ்ல இருந்து போயிட்டாரு. பட் இப்படி நாளைக்கு கொடுக்கணும் போது அவர் மறுபடியும் போய் அந்த பேனர் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா, ப்ரோ இந்த படம் அப்படியே நல்லா வந்துடணும் ப்ரோ. ஸோ அந்த ஸ்டார்டிங்ல இருக்கிற ஆள்ல இருந்து எண்டிங்ல இருக்கிற ஆளுக்கும் ஒரே மனநிலை என்னன்னா படம் நல்லா வரணும் அப்படின்றதுனால தான். ஸோ அதோட இதுதான் அந்த நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. டீம் எப்படி நீங்க பிட்ச் பண்ணீங்க? சினிமோட்டோகிராஃபர் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், ஹீரோயின்னு ஒருத்தரா ஒரு ஸ்டார் காஸ்டிங் எடுக்கும்போது நீங்க மைண்ட்ல ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க, இவங்களுக்கு இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும், இப்படி கிடைச்சா நல்லா இருக்கும். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே வந்தாங்களா, இல்லைன்னா அதை விட எக்ஸ்ட்ராடினரி இல்லை கிடைச்ச மாதிரி லைக் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி கிடைக்கல அப்படின்னு ஏதாவது இருக்கா? நான் இந்த கதையை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு மைண்ட்ல எனக்கு ஃபிக்ஸ் ஆயிருக்கும். அப்போ நானா வந்து சூஸ் பண்ணுவேன். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா பூஜா கூட இருக்கட்டும், பூஜா வந்து இந்த கேரக்டருக்கு கரெக்டா இருக்கும்ன்றது நான் ரொம்ப பிலீவ் பண்ணேன். இன்கேஸ் இப்போ டிஸ்கஷன் நடக்கும்போது வேற யாராச்சும் அவங்க சஜஸ்ட் பண்ணா கூடமே இல்ல எனக்கு இந்த பொண்ணு தான் கரெக்டா இருக்கும்னு தோணுது அப்படின்றதுல அந்த கால்ல நான் தெளிவா இருந்தேன். அவங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் அங்க வைக்கும் போது அவங்க வராங்க, அந்த ஃப்ரேம்ல நான் பாக்குறேன். பார்த்துட்டு அவங்க கிட்ட நான் சொன்னேன்,
கரெக்டா இருக்குங்க. நான் நினைச்சது அதான், அந்த கரெக்டா இருக்குன்ற. இப்ப படம் பார்த்த எல்லாருமே கூட அதுதான் சொன்னாங்க, காஸ்டிங் வைஸ் எல்லாருமே சூப்பர் அப்படின்ட்டு. ஓகே. இப்போ இதுல வந்து உமர்னு ஒருத்தர் இருக்காரு, அவரே ஷாக்கிங்கா அவருக்கு ஒரு நாள் கால் பண்ணி, ப்ரோ நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ண போறீங்கன்னா நடிக்க, யோ என்னையா சொல்றேன், என்னையா பார்த்தேன் எங்கிட்ட அப்படின்னு. எனக்கு கரெக்டா இருக்கும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சூஸ் பண்ணோம். அப்புறம் உமருக்கு வந்து ஃப்ரெண்டா ஒருத்தர் நடிச்சு, இஜாத் அகமது சொல்லிட்டு, என்னுடைய பிரதர் இன்லா தான் அவரு. அவரு வீட்லயே இந்த மாதிரி ஃபன்னா தான் இருக்கும், அவர் இருந்தாலே சிரிக்க வச்சுட்டே இருப்பாரு. ஸோ அப்போ நான் வந்து என்ன யோசிச்சேன், சரி ஒய் நாட் நம்ம இவரை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி, அவர் இது வரைக்கும் டிக்டாக்ல அந்த மாதிரி சின்னதா வீடியோ கூட போட்டது கிடையாது. நீங்க வாங்க மச்சான் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரு என்ன வாங்க நீங்க அப்படின்னு வர வச்சு எடுத்தோம். எனக்கு எங்க ப்ரௌடா இருந்ததுன்னா, எனக்கு என்னுடைய டிசிஷன் எப்போ கரெக்டா இருக்கு நான் பிலீவ் பண்ணேன்னா, இந்த ஷூட் முடிஞ்ச அதுக்கப்புறம் எல்லாரும் அவருக்கு கிளாப் பண்ணாங்க. அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கேரக்டர் அப்படிதான் சூஸ் பண்ணோம். அப்புறம் இதுல ஒரு ஹெச்ஆர் கேரக்டர் இருக்காங்க, அவர் என்னுடைய ஹெச்ஆர், என்னுடைய ஆபீஸ். இந்த ஆபீஸ் கிடைக்கிறது ஈஸியா கிடைக்காது நமக்கு. அந்த ஆபீஸ் வந்து எனக்கு அவர் ஒரு 10 இயர்ஸா எனக்கு தெரியும். இந்த மாதிரி நான் ஏதோ ஒரு படம் பண்ணணும் அப்படின்னும் போது, ஸோ அவர் வந்து என்னால ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணணும்னா இந்த ஆபீஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கேபின் மட்டும் எடுத்துக்கோன்னு சொன்னாரு. ஆனா நான் கேபின் மட்டும் எடுக்கல, கேபின் எடுத்துக்கிட்டேன், கேன்டீன்ல இருந்து எல்லா இடத்தையுமே கவர் பண்ணியாச்சு. அப்போ லைக் வேற மேனேஜரை தான் நான் காஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு அதுல சரியா எனக்கு படலை. அப்புறம் மறுபடியும் இவரை கூப்பிட்டு அவரை தான் நான் டெஸ்ட் அவுட் எடுத்தேன். மற்ற எல்லாருக்குமே கொஞ்சம் கரெக்டா இருந்தது. அவர் டெஸ்ட் அவுட் எடுக்கும் போது இதுல ஆப்டா இருந்த மாதிரி இருந்தது. அவர் அந்த மாதிரி தான் எடுத்தோம். இன்னொரு சின்ன சின்ன கேரக்டர் ஆபீஸ்லயே தான் எடுத்துக்கிட்டோம். நீங்க படம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நிறைய பேர் இருக்க மாதிரி இருக்கும். பட் நிறைய பேர் இல்ல, நாங்களே போயிட்டு சட்டையை மாத்திட்டு உட்காந்துருப்போம். அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் தான் லைக் எடுத்த மாதிரி இருந்தது. சண்டே எடுக்கணும். இப்ப ஆபீஸ்ல வந்து நிறைய பேர் இப்ப கேக்குறாங்க, ப்ரோமோலாம் வந்துட்டு அப்புறம் நம்ம ஆபீஸ்ல எடுத்தியா, எப்ப எடுத்து தெரியாது, ஏன்னா தெரியக்கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி கஷ்டப்பட்டு அப்படி எடுத்தோம். டைரக்டர் சார், இப்போ ஜென்ரலா ஹீரோயின்ஸ்னாலே எப்படின்னு நமக்கு தெரியும், ஒரு ஹீரோயின்னா செட்டுக்கு எப்படி மேடம் டைமுக்கு வருவாங்களா, ஏன்னா அவங்க ஒர்க்கிங் வர, சோ டைமுக்கு வந்துருவாங்களா, எப்படி அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். செட்டுக்கு வந்துருவாங்க, பட் என் சைட்ல இருந்து டிலே ஆகும். கரெக்டா 6 o'clock 5:30 முடிக்கிறேன்னு நான் சொல்லியிருப்பேன். பட் ஆனா எனக்கு அங்க வேலை நடந்துகிட்டே இருக்கும். இவங்க 6 மணி இம்ரான் டைம் ஆயிடுச்சு, டைம் ஆயிட்டு தாங்க இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். அது 6ன்றதுக்கு அப்புறம் ஒரு 6:30 வரைக்கும் பாப்பாங்க, எப்ப போனோம்ட்டு. 6:30க்கு மேல ஆயிட்டா இந்த விடவே மாட்டாங்க, நின்றுவாங்க. 7 o'clock வரைக்கும். அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் பரவாயில்ல நான் முடிச்சு கொடுத்துட்டே போறேன்ட்டு. இப்போ நம்ம கூட இஜாத் இருக்கிறாங்க. நம்ம டைரக்டர் சார் சொன்ன மாதிரி மச்சானை நம்பி மலை ஏறதுக்காக வந்திருக்கிறாரு. அந்த மலை ஏறி சக்சஸ் அச்சீவ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அதை பத்தி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் இஜாத், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். வெல்கம் டு துபாய் தர்பார். ரொம்ப சந்தோஷம். மியூட் லவ் அந்த படத்துல நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது சொல்லுங்க. ஆக்சுவலி எங்க மச்சானுக்கு பாத்தீங்கன்னா கதை எது எடுத்தாலுமே அது என்கிட்ட எப்பயுமே ரிவீல் சொல்லிக்கிட்டே இருப்பேன். மச்சான் ஒரு கதை வச்சிருக்கேன், படுத்து தூங்கிட்டு இருப்போம், போன் அடிப்பாரு, மச்சான் ஒரு கதை இருக்கு கேளுங்க அப்படின்னு. சரி சொல்லுங்க மச்சான் அப்படின்னு நான் கேட்பேன். மச்சான் இது நல்லா இருக்கு, இதே மாதிரி தான் இந்த கதையை என்கிட்ட சொன்னாரு. ஆனா என்னையே கூப்பிட்டு நடிச்சு சொல்லுவாரு, நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு நாள் வா அப்படின்னாரு, வந்து அங்க விட்டா ஆக்ஷன் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. எனக்கெல்லாம் கேமரா இது வரைக்கும் முன்ன பார்த்ததே. இதுக்கு முன்னாடி நீங்க நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா? வாய்ப்பே இல்லை. ஒரு ரீல்ஸ் அந்த மாதிரிலாம் கூட பண்ணதே இல்லை. பொன்னாடி பொடி சொல்லி பாத்தீங்களா, ஏன் காஸ்ட் பண்ணிருக்கேன். ஓகே. அதனால இவர் வந்து சும்மா போறவனா வந்து ஒரு டிராப்பிங்க்கு வந்தவனா விட்டு வச்சா இது ஒரு நடிச்சு காட்டுங்க. அப்பதான் எனக்கே தெரியும். எப்பயுமே சொல்லவே மாட்டாரு, இது இங்க நடக்கும், இது நடக்கும், இங்க வாங்க அப்படின்னு தான் கூடுவாரு. அதுக்கப்புறம் தான் வாங்குவாரு. நானும் சரி வந்துட்டோம் அப்படின்றதுனால சரி என்னால என்ன முடியும், அப்படியே வர்றதை எடுத்துக்க, என்கிட்ட எதுக்கு எக்ஸ்ட்ராலாம் எதிர்பார்க்காத, எந்த பக்கம் கேமரா வச்சு எடுக்க முடியுமோ வச்சு எடுத்துக்க. அதாவது கேமரா இருக்கிறது பார்க்காம தான் நடிப்பாரு அவரு. இல்ல அவர் ஃப்ளோல சொல்றாரு, ஆனா கரெக்டா நடிச்சு கொடுத்தாரு அவர். பரவாயில்ல. நான் இப்ப சொன்ன மாதிரி என்டையர் டீமே வந்து லாஸ்ட்ல கிளாப் பண்ணி ஓகே பாருங்க, உங்களுக்கு அவ்வளவு பெரிய கிளாப்ஸ் கிடைச்சிருக்குது. இதை விட வேற என்ன வேணும்? மச்சான நம்பி அது அப்படி இல்ல. ஆக்சுவலி ஒரு வேலைன்னு வந்துட்டா அதுக்கப்புறம் அதுல ஃபுல் டெடிகேஷன். அது என்னோட இது எப்பயுமே இந்த வேலைன்னு இல்லை, எந்த வேலையா இருந்தாலும் அது ஃபுல் மனசோட செஞ்சிருவேன். அதனால ஓகே, அந்த கதையை நான் கேட்டு எனக்கு அதுல அந்த கேரக்டராவே அப்படி ஒரு மாதிரி ஆனனால அதே மாதிரி அந்த ஹீரோவும் நல்லா கோஆபரேட் பண்ணிட்டு டைம் கொடுப்பாரு. புதுசு அப்படின்றதெல்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டாரு நல்லா. சோ நீங்க இப்ப அந்த கதையெல்லாம் நீங்க ஆல்ரெடி கேட்டிருக்கீங்க. அந்த கதை கேட்கும்போது நீங்க என்னைக்காச்சும் இதுல நமக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இது நான் பண்ண நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு எப்ப யோசிச்சிருக்கீங்களா? ஒரு நாளும் நினைச்சதே கிடையாது. இவரு என்ன இந்த மாதிரி கொண்டு அப்படியே எங்க கொண்டு போய் நிறுத்துற பாருங்க வச்சா அப்படின்னாரு. ஆனா நல்ல இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி, இது நல்ல இடம் தானே, நீங்க ஹாப்பியா ஃபீல் பண்ற
பண்ற ஒரு கண்டிப்பா மூமெண்ட் நிறைய இல்லையா? பேர் கேட்டாங்க. ம். நல்லா இருக்கு அப்படின்னாங்க. ஓகே. எனக்கே நம்பிக்கை வரல. நானா அப்படின்ற மாதிரி ஓகே. அப்படிதான் இருக்கு. நீங்க உங்க மச்சானுக்கு ஏதாவது விஷ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இல்ல, அவரு ஆக்சுவலி சின்ன வயசுல இருந்தே அவருக்கு அந்த ஆம்பிஷன், ஓகே. அந்த டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எப்பயுமே அதை பத்தி பேசிக்கிட்டே இருப்பார், சொல்லுவார். அதுக்குன்னு ஒரு டைம் வரும்னும் போது அதனாலே நான் அடிக்கடி கேட்பேன் அவரோட ஆம்பிஷனு. அதனால எனக்கு ஆக்சுவலி படம் நிறைய பார்க்க பிடிக்கும். நான் நிறைய சரி. படம் பார்ப்பேன். சண்டேஸ்னா 4 படம் பார்த்துருவேன். அதான் வேலையே. என் ஒய்ஃப்ட்ட கூட பேச மாட்டேன். ஆக்சுவலி ஒரு டவுட், மச்சான்றீங்க, உங்க ஒய்ஃப் அவங்க பிரதர் அந்த மாதிரி? என் தங்கச்சி அவருக்கு கட்டி கொடுத்துருக்கேன். ஓ அப்படி, ஓகே. ஆக்சுவலி அவர் சின்ன வயசுல இருந்தே தெரியும். சின்ன வயசுல நம்ம தெருவில் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் அப்போ அவர் அந்த மன்மதராசா டான்ஸுக்கு ஆடி இருந்தார். ஓகே. அப்ப இருந்தே எனக்கு தெரியும் அவர் அப்பவே நல்லா ஆடினார். அப்ப அவரே அடுத்தது ஹீரோவா பண்ணிடுவாருன்றீங்க? அவருக்கு அந்த ஃபேஸ் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா ஹீரோ ஃபேஸ் இருக்கு. அது பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நன்றி நன்றி. இந்த கதையும் கேட்கும் போது எனக்கு பர்சனலாவே நல்லா இருந்தது. இது ஏதோ Okay. டிஃபரெண்டா இருக்கு மச்சான், இது ஒரு நல்ல ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு, பண்ணலாம் அப்படின்னு தான் அவர்கிட்ட சொன்னேன். ஆனா என்ன வச்சு பண்ணலாம்னு நான் சொல்லல. உங்க சிஸ்டர் அவரோட ஒய்ஃப் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? நான் ஃபர்ஸ்ட் வரலன்னு சொல்லிட்டேன். ம். அப்புறம் என் தங்கச்சி தான் ஃபோன் பண்ணி மச்சான் கூப்பிடுறாரு, ஏன் போக மாட்டேங்கிற என்னன்னு. சின்ன வயசுல இருந்தே செல்லம். ஓ தங்கச்சி ஓகே தான் ஓகே. பாசம். அதனால சொன்னா சோ தங்கச்சி பேச்ச மச்சான் தட்ட சொன்னாலும் தட்ட மாட்டீங்க. மாட்டேன். ஓகே. என்ன தங்கச்சியே கொடுத்துட்டேன், இனிமே என்ன இருக்கு அவருக்கு? எல்லாம் Okay. செஞ்சு கொடுத்துட வேண்டியதான் எது கேட்டாலும் அப்படின்ற மாதிரி தான். அப்போ நீங்க அடுத்தது ஒரு நெக்ஸ்ட் காமெடியனா வலம் வருவாருன்னு நினைக்கிறீங்களா? டெஃபினட்டா வருவார். படம் வந்ததுக்கு அப்புறம் நான் அது ஹோப் வச்சிருக்கேன். நான் எல்லாருக்குமே அது எனக்கு டக்குன்னு அப்படி தோணாது. பூஜாக்கும் நான் அதான் சொல்லியிருந்தேன். அப்போ இவருக்குமே நான் அதான் சொல்லியிருந்தேன். இவர் நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்கன்னு நான் கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ நீங்க இது வரைக்கும் கேமரா முன்னாடி நின்னது இல்ல, லைக் போன்ல கூட எதுவுமே ரீல்ஸ் பண்ணது இல்லைன்றீங்க. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைமா ஒரு கேமரா முன்னாடி ஒரு 10 பேர் முன்னாடி நின்று ஆக்ட் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? லைக் பயமா இருந்ததா, இல்ல நர்வஸா இருந்துச்சா, இல்ல ஃபன்னா போயிட்டீங்களா? ரொம்ப நர்வஸா இருந்தேன். ஓகே. ஒரு சில இதெல்லாம் டேக்லாம் ஒரு 10-15 வேலை மணி ஓ. 11 மணி வரைக்கும்லாம் நான் ரொம்ப ஓகே. டென்ஷன் ஆகுற அளவுக்கு நானும் ஒரு தடவை கூட டென்ஷனே ஆனதில்ல. சரி சரி. பொறுமை ஒன்றும் இல்லை, வந்துரும். சில ஒரு சீன்லலாம் கோவமே வரல என் மூஞ்சில. ஓகே. இந்த மூஞ்சில கோவம் வருமா வராதயா? ஒரு லைட் பிடிச்சிக்கிட்டுலாம் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார் 2 மணி நேரம் வரைக்கும். ஓரளவுக்கு எப்படியோ என்கிட்ட இருந்து வாங்கிட்டாரு, நடிச்சிட்டேன். இதுதான் நடிப்பு, இப்பதான் நான் கத்துக்கிறேன். சினிமானா இப்படி இருக்கும் போல இருக்கு, இவ்வளவு இருக்கும் போல இருக்கு அப்படின்றது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டேன். சரி சரி. ஓகே, இதுக்கப்புறம் பாப்போம் என்ன இனி நடக்குது. அடுத்தடுத்த படங்கள் அவர் பண்ணும்போது அதுல நீங்க ஒரு லைக் டைரக்டர் ஆர்டிஸ்ட்னு இருப்பாங்க இல்லையா நிறைய பேருக்கு, அந்த மாதிரி நீங்க ஒரு டைரக்டர் ஆர்டிஸ்டா போயிடுவீங்க இல்லையா? வெங்கட்ரபு எப்படி தம்பி இல்லாம பண்ண மாட்டாரு. ஓகே. எப்பயுமே மச்சானுக்கு பின்னாடி சப்போர்ட்டா இருப்போம், பேக் போனா இருப்போம். Super, அதுல எந்த super. சந்தேகமும் இல்ல. கண்டிப்பா. ஆனா நடிப்பனா அப்படின்னா அது அவரு சொல்லுவாரு, ஓகே. இந்த கதை இதுதான் மச்சான் உங்க மண்டையில இருக்கு, இது வந்துதான் ஆகணும், இந்த கதைக்கு நீங்க செட் ஆவீங்க அப்படின்னு தான் எப்பயுமே சொல்லுவாரு. ஓகே. இதுதான் நீங்க, நானும் பல தடவை சொல்லியிருப்பேன், மச்சான் வேற யாராவது போட்டுக்குங்களேன் அப்படின்னு. இது கரெக்டா ஆமா, இருக்கும். நிறைய டைம் அதான் சொல்லுவார், நான் Okay. வரல மச்சான், இல்ல நீங்க கரெக்டா இருப்பீங்க, நீங்க கரெக்டா அவரு- இருப்பீங்க. அவரை நான் வந்து நிறைய இடத்துல மோட்டிவேட் பண்ணி ம். அவரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அவர் என்ன என்கிட்ட பார்த்தாரு. அதே மாதிரி நானும் என்னோட ஃபுல் இதை கொடுத்தேன். Okay. எல்லாமே அதான் சொன்னாங்க. ம். அது ஆண்டவனுக்கு தான் தெரியும். சரி. அது மத்த மக்கள் படம் பார்த்துட்டு பார்த்து நீங்க தான் தான் சொல்லணும், நீங்களும் சொல்லணும். கண்டிப்பா கண்டிப்பா நாங்க படம் பார்த்துட்டு சொல்றோம். ஸோ இந்த படம் வந்து இன்னும் ஆடியன்ஸ் பார்க்கல, பட் நீங்க வந்து ப்ரீமியர் ஷோ பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி படம் பார்த்தப்போ உங்களை ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? டோட்டலா இந்த படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இந்த படத்தோட லென்த் பாத்தீங்கன்னா 24 மினிட்ஸ். ஓ ஆனா ஓகே அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு 13 நிமிஷம் தான். அதனால என் போர்ஷன் வரல. ஓகே. என்கிட்ட சின்னதா ஃபர்ஸ்டே கிளிப் காட்டினாரு, இதுதான் மச்சான் வரப்போகுது அப்படின்னாரு. நான் எனக்கு அதுல பார்க்கும்போது அவ்வளோ இது என்ன நான் ஃபுல்லாவே கதையை கேட்டு கேட்டு கட் பண்ணி பாக்குறதுனால அப்படி இருக்குமோ அப்படின்னு சரி, எனக்கு ஒரு சரி. ஃபீல் இருந்தது. ஆனா படத்தை போய் நான் தியேட்டர்ல பார்க்கும்போது அது அப்படியே வேற மாதிரி இருந்தது. ஓகே. அந்த சின்ன சின்ன ரியாக்ஷனா இருக்கட்டும், அந்த மியூசிக்கா இருக்கட்டும், ம். எல்லாமே சூப்பரா இருந்தது. ஓகே. நான் எனக்கு அந்த படம் வந்து கட் பண்ண மாதிரியே தெரியல. இதுவே இவ்வளவுதான் படம், இதுவே எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கே, அப்ப இன்னும் அது வந்தா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி அப்பயே சொன்னேன், மச்சான் இதுலப்பா நான் ஹீரோ கூட போன் அடிச்சு சொன்னேன், யோ செம்மையா இருக்கியா, நீ சூப்பரா இருக்கியா அப்படின்னா. ஓகே. என்னையா நேர்ல இவ்வளவு நாள் உன்னை இவ்வளவு அழகா பார்த்தது இல்லையா? ஓகே. அதுதான் கேமரால இருக்கிற இது. அந்த பிக் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ம். சூப்பரா இருந்தது. அதே மாதிரி பூஜா அவங்களும் அவங்களோட சின்ன சின்ன ரியாக்ஷன் எல்லாம் சூப்பரா இருக்கும். ஷூட்டிங் ஸ்பாட்ல பாப்பேன், அந்த கண்ணா இருக்கட்டும், அந்த ரியாக்ஷன் ஒண்ணு கொடுப்பாங்க, ம். அதெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. அப்பயே எனக்கு தெரியும், சரி இது ஒரு நல்லா வருது அப்படின்ற மாதிரி.
ஆனால் அதை நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அன்பிலீவபிள், நல்லா இருந்தது. சூப்பர். மறுபடியும் 25 மினிட்ஸ் வந்து ட்ரிபிள் எம் ப்ரொடக்ஷன் சார்பாக வந்து ராமகிருஷ்ணன் அவர் சார்பாக வந்து படம் ஸ்க்ரீனிங் பண்ண இருக்கிறாங்க. ஓகே. மே ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து ஸ்க்ரீனிங் 25 மினிட்ஸ் பண்ணுறதா ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மியூசிக்கும் செம்மையா இருந்தது. அந்த ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், ஓகே. அந்த சாங்ஸ் எல்லாம் போட்டுருப்பாங்க. ஒரு ஷாட் எடுப்பாங்க. எதுக்கே இந்த ஷாட் எடுக்கிறீங்க, அந்த கிருஷ்ணா அது டைரக்டருக்கு தானே தெரியும். அவங்க போய் சொல்லுவாரு, எதுக்கியா இதெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த பாட்டுக்கு பேக்ரவுண்டுக்கு போடும்போது நல்லா இருந்தது. ஓகே. மாண்டேஜ் ஷாட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அது தெரியாது இல்லையா? ஓகே. இந்த மாதிரி வேணும் எடுத்துட்டு இருப்போம். இது எதுக்கு இதே தான் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு அது மைண்ட்ல இருக்கும். ஒரு சீன்ல வாழைப்பழத்தை வச்சுக்கிட்டு வாழைப்பழமே கருகிருச்சு. இவங்க அந்த ஓகே. வாழைப்பழம் கருகி போச்சு, சீக்கிரம் எடுத்து முடியும். ஓகே. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும், பார்க்கும்போது நல்லா இருக்கும். ஓகே. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இப்போ வந்து நம்ம கூட இருக்கிறாரு மிஸ்டர் கிறிஸ்டோனி. அவரை பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுங்க. ஏன்னா ஒரு டைரக்டருக்கு வந்து வலக்கை இடக்கை மாதிரி கண்டிப்பா கேமராமேனும் கோ டைரக்டர்ஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ அவரை பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சார். கிறிஸ்டோனி ராமலிங்கம் அப்படின்ற ஒருத்தர் லைஃப்ல வந்தாரு. அது ஃபர்ஸ்ட் நான் வந்து கபீர் ப்ரோக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே. அவர் தான் ஒரு நாள் நாங்க போகும்போது லைக் நீங்க 2 பேரும் லைக் அப்பதான் இன்ட்ரோ கொடுத்தாரு. அப்போ ஆரம்பிச்சது இந்த ஜேர்னி. டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்த்துட்டு சக்சஸ் மீட்ல அங்கிருந்து ஆரம்பிச்சோம் எங்க ஜேர்னி. ஆரம்பிச்சு நாங்க அவ்வளோ ஒரு ஷார்ட் பீரியட்ல வந்து நாங்க ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம். இந்த படத்துக்கு அவருடைய பேக்எண்ட்ல அவருடைய சப்போர்ட் அதிகம். இப்போ நீங்க இந்த பேனர் இருக்கட்டும், அது இல்லாமல் இந்த ஸ்கிரிப்ட் எழுதும் போது அந்த ஃபுல் தமிழ்ல டைப் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், வீடியோ உட்காந்து அதை டைப் பண்ணி கொடுத்ததா இருக்கும். அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்னா, நான் ஜெயிக்கணும், இப்போ நாங்க இல்லைனாலுமே அவர் என்னை பத்தி பாசிட்டிவா தான் பேசுவார். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து லைஃப்ல கிடைக்கிறது வந்து ரொம்ப ஒரு காட் பிளெஸிங் சொல்லலாம். ஏன்னா எல்லா இடத்துலயுமே பாசிட்டிவா மட்டும்தான் பேசுவார். இன்கேஸ் நான் நடுவில் கூட ஒரு இடத்துல கொஞ்சம் லோ ஆனோன்னா, ப்ரா அதெல்லாம் இல்லை, ரெடி ஆகிடும், அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அட் த சேம் டைம் இப்போ இந்த படம் முடிச்சிட்டோம். இந்த கதையை சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சூப்பராக இருக்கு கதைன்னாரு. நாங்கள் அடுத்து நிறைய கதைகள் மோஸ்ட்லி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போ பண்ணும்போது இந்த மெயில் என்னோட பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்குல்ல, நாங்கள் அது போட்டுட்டுனா நாங்கள் சினிமா பற்றி தான் அதிகமாக பேசுவோம். இதில் எந்த இடத்துலையுமே வந்து ஈகோவோ அந்த ஒரு இதே இருக்காது. இப்ப நான் ஜெயிச்சேன்னா அவர் ஜெயிச்சுன்ற அப்படிதான் ஃபீல் பண்ணுவாரு. அவர் ஜெயிச்சாலும் நம்ம தான் ஜெயிச்சோன்ற ஃபீல் பண்ணுவேன். ஸோ அது வந்து எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும். மெய்யழகன் கார்த்திக் வந்து நீங்க வந்து ஸ்கிரீன்ல பார்த்துருப்பீங்க. ஆனா நான் நிஜத்துல பாக்குறேன் அவரு. ஏன்னா வீட்டுக்கு யாருன்னே தெரியாம ஒரு நாள் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, அந்த இன்ட்ரோக்கு அப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் வேற வாங்க வீட்டுல சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டாரு. வரேன் ப்ரோ அப்படின்ட்டேன். அது நான் யூஸ்வலா எல்லாரும் கூப்பிடுவாங்களா அப்படிதான் நினைச்சேன். இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு பாக்குறேன், அப்பயும் கூப்பிடுறாரு. ஏன் வீட்டுக்கு கூப்பிட்டேன், ஏன் நீங்க வரவே இல்லை அப்படின்னு. வரேன் ப்ரோ வரேன் அப்படின்ட்டேன். 3வது நாளும் கேக்குறாரு, என்ன உண்மையாதான் கூப்பிடுறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனா வாழை இலையில ஒரு 12 ஐட்டம் லைக் நிறைய பொரியல் அது இதுன்னு போட்டு செம்மையா இது பண்ணிட்டாரு. எனக்கு அந்த மாதிரி யூஏல 8-10 வருஷம் ஆக போகுது. அந்த மாதிரி யாரும் கூப்பிட்டு இன்வைட் பண்ணி அந்த மாதிரி பண்ணதும் இல்லை. லைக் அபார்ட் ஃப்ரம் த ஃபேமிலி ஒரு ஃப்ரெண்ட் சைடு நான் சொல்றேன். ஸோ அந்த அளவுக்கு இதா இருந்தாங்க. இந்த படத்துல அசிஸ்டன்ட் கோடர் எல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க. இது இல்லாம பிஹைண்டா ஒரு பர்சன் ஒர்க் பண்ணிருக்காங்க. இவங்க ஒய்ஃப். ஆமா, அவங்க வந்து இப்போ ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இப்போ எடிட்டிங் ஒர்க்ல உட்காந்துட்டு இருந்தா சமைச்சு அவங்களே எல்லாமே அவங்க பண்ணிடுவாங்க. சாப்பாடு கரெக்டா வந்துரும். ஸோ அந்த அளவுக்கு அவங்களுமே இந்த படத்துக்கு வந்து மறைமுகமா அவங்களோட சப்போர்ட் இந்த படத்துல நிறையவே பண்ணிருக்காங்க. இப்படி ஒரு கிரேட் பர்சன் உங்களை பத்தி அவரு இவ்வளோ விஷயம் சொல்லும் போது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு சார். நீங்க சொல்லுங்க, இந்த படம் ஃபர்ஸ்ட் நீங்க 2 பேரும் ஸ்டார்ட் பண்ற ஜேர்னி எப்படி இருந்தது? லைக் எப்படி இத தொடங்குனீங்க? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எனக்கு தோணுன ஒரே விஷயம், நிறைய பீப்புள் கனெக்ட் ஆவாங்க. எனக்கு இந்த ஊர்ல ஃபர்ஸ்ட் எனக்கு கனெக்ட் ஆனது 2-3 பேர் இருக்காங்க. ரொம்ப கனெக்ட் ஆனது வந்து கபீர் ப்ரோ. ஓகே. ஸோ அவர் கனெக்ஷன் நான் வந்து வேற எங்கேயுமே உணர்ந்தது கிடையாது. அதுக்கப்புறம் ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக அதை உணர்ந்த அதே விஷயம் நான் அந்த நான் விருட்டி பார்த்தேன். ஓகே. ஸோ அது அந்த மாதிரி பீப்புளை நான் விட மாட்டேன், டக்குன்னு பேசிடுவேன், ஏதாவது செய்யணும்னு எனக்கு தோணும் அந்த மாதிரி. ஸோ அப்போ வந்து மியூட்லோட ஸ்டோரி சொன்னாப்புல ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை தான் எடுத்து ரைட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா சாதாரணமா பக்கத்துல நடக்கிற விஷயம் தான், ஆனா அது நமக்கு கண்ணுக்கே தெரிஞ்சிருக்காது. ஓகே. அதெல்லாம் கரெக்டா மைக்ரோஸ்கோப் வச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இம்ரான் கிட்ட ஸ்டோரி டெல்லிங் சாதாரணமா எப்படி வேணாலும் சொல்லலாம். நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணா எங்க பண்ணணும்னா நம்ம ஷார்ட் டிவிஷன் பிரிக்கிறது அந்த மாதிரி உள்ள போயிட்டு பண்றது மட்டும்தான் இருக்கும். ஸோ டிஓபியோட இருக்கும். ஒரு சீனை இம்ப்ரூவைஸ் பண்ணுங்கிற அவசியமே இருக்காது. அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்கும் அந்த சீன்ல.
ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஸ்க்ரீன் பிளே ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸ்க்ரீன் பிளேல அந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து கன்சல்டன்ட் வச்சுப்பாங்க. இவருக்கு அதெல்லாம் தேவைப்படாதுன்னு தோணுச்சு. ஓகே. ஸோ யூஸ்வலாக அவரை தாண்டி எங்ககிட்ட வரணும். எங்களை தாண்டி தான் அடுத்தது நம்ம ஸ்க்ரீனுக்கு பார்ப்போம். ஸோ எங்ககிட்ட இருக்குன்னா மினிமம் கரெக்ஷன் தான் இருக்கும். ஓகே ஓகே. மேக்கிங்கில் லைக் நாங்கள் நம்புகிற ஒரு விஷயம் என்னென்னா டிஓபி தான். அந்த டிஓபியோட லைக் அவரோட சப்போர்ட் இருக்குல்ல, அது ரொம்ப அதிகம் இந்த விஷயத்துல. ஸோ டிஓபியை எந்த அளவுக்கு டிஓபி பண்ணாப்லையோ அதை விட இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும்னா அதை நான் டிஐ பண்ணேன் பிரேம்னு ஒரு ஓகே. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாரு. அது கூடுதல் பலமாச்சு டிஓபிக்கு. ஸோ இவர் சூஸ் பண்ணுற ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டும், டிஓபியாக இருக்கட்டும், ஹீரோ ஹீரோனாக இருக்கட்டும், சொல்லியிருப்பாரு. ஸோ யாரை பிக் பண்ணணும்னு இருக்குல்ல, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேரக்டர். கண்டிப்பா. ஸோ மேபி அதை வந்து மற்ற டேரக்டர், ஜெயிச்ச டேரக்டர் எல்லாருமே வந்து சில பேர் கூட இருந்திருப்பாங்க பிக் பண்ணுறது எல்லாமே. இவர் தான் எல்லாமே பண்ணது. இப்போ ப்ரொடியூசர் கூட பைசா கொடுத்துட்டு அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதை தாண்டி இவங்க வந்து இறங்கி யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு கால்குலேட் பண்ணி, இவருக்கு அது பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, கொடுத்துடலாம். ஆனால் இதை கால்குலேட் பண்ணி பக்காவாக வச்சு பார்ப்பல. ஸோ அந்த அளவுக்கு இதை மட்டும் இந்த சினிமா சம்மந்தப்பட்ட விஷயத்தை தாண்டி எந்த ஒரு பீப்புளும் வந்து கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு நினைப்பாப்புல. ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இது இல்லாமல் எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணணும், ஒரு தோல்வியோ வெற்றியோ அதை ஃபேஸ் பண்ணணும்னு நின்றுட்டு முன்னாடி போய் நிற்பாரு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். செம குவாலிட்டின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நிறைய இன்னும் கொஞ்சம் பேச தோணும். லைக் மொபைலை எடுத்துட்டா இன்னைக்கு நீங்கள் நார்மலாக கால் பண்ணுவீங்க, யாருக்காவது பேசணும்னு தோணும்ல, அது வந்து கால் பண்ணணும்னு தோணுட்டா அது இவருக்கு நிறைய அந்த மாதிரி ஒரு தருணம் நடந்திருக்கு. ஸோ அதனாலதான் அவர் மெய்யழகுன்னு சொன்ன விஷயம் கூட எங்களுக்கு நிறைய அடிக்கடி அதை ரிலேட் ஆகும். நாங்கள் டிஸ்கஸ் பண்றது எல்லாமே சினிமா சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கு. இந்த மியூட்ல வந்து உருவானதுக்கு முதல் ரீசன் வந்து அவர் பேனாவும் அந்த பேப்பரும் எடுத்துட்டு போய் அந்த நம்ம கார்னிஷ் ஏரியா உட்காந்து எழுத ஆரம்பிப்பாப்புல. அவருக்கு பிடிச்ச இடம் அது. அந்த இடத்துல உட்காந்து எழுத ஆரம்பிப்பாப்புல எதுவாக இருந்தாலும். ஸோ அங்கேயும் தான் தொடங்கும். இப்போ கூட ஏதோ அடுத்த ஒரு 3 படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதி எல்லாமே அதை ரெடி பண்ணி வச்சுட்டே இருக்காப்புல. அப்பப்போ என்னவோ அப்படி அப்டேட் பண்ணிட்டே இருப்பாப்புல. கிடைக்கிறது கொஞ்சம் நேரமா இருந்தாலும் அந்த நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிற ஒரு டேலண்டான. இப்போ நீங்க அவரை பத்தி சொல்லிட்டீங்க, எங்களுக்கு இப்போ உங்களை பத்தி தெரியணும். நீங்க வந்து அவரு டைரக்டர் ஆகணுன்ற ஆம்பிஷன்ல இருந்தாரு. எல்லாருமே ஒரு இதுல நீங்களும் டைரக்ஷன் மூவி இந்த ஃபீல்டுல வரணுன்ற எய்ம்ல தான் இருந்தீங்களா? இல்லைன்னா நீங்க வேற ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா? சடனா இவரை பார்த்தோன்னா இங்க ஜாயின் ஆனீங்களா? இல்ல கண்டிப்பா இதை சொல்லி என்னோட எண்ணம் என்ன அப்படின்னா டைரக்ட் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் தான். நிறையவே வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. நிறைய ஸ்கிரிப்ட் இருக்கு. இவருக்கு தெரியும் இல்ல, ஸ்கிரிப்ட் தெரியும், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து ஒரு மாதிரி நார்மல் லைஃப் இல்லாம ஒரு அப்நார்மல் லைஃபா இருக்கும் என்னோட மூவியோட விஷயம். ஸோ அதுதான் நான் மோஸ்ட்லி பண்ணிட்டு இருப்பேன். இப்போ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ யாருமே எடுக்க மாட்டாங்க, தைரியமா இறங்கி எடுக்கல. இங்க இந்த ஊர்ல நம்ம ஊர்ல ஈஸியா எடுத்தலாம். இந்த ஊர்ல எடுக்கிறது ஒரு ஷார்ட் எடுக்கணும், பெர்மிஷன் வாங்கணும், எவ்வளவு விஷயம் இருக்கு. ஸோ அதை தாண்டி இந்த இடத்துல ஒரு பர்சன் அச்சீவ் பண்றாருன்னா நம்ம கூட நிக்கணும்னு தோணுச்சு. இது வந்து ஒரு தேர்ட் பர்சனா தோணுச்சு ஃபர்ஸ்ட். அப்புறம் நாங்கள் பழகும்போது பேசும்போது பிடிச்சி போய் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பிளட் ரிலேஷன் ஆயிடுச்சு. ஒரு ஜென்ம அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அது முழுமூச்சா இருந்துச்சு. அது இப்போ நான் பண்ணா எப்படி இருப்பேன், நான் பண்ணா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது அப்படியே ஃபுல்லா கொடுத்தோம். ஸோ இவர் வெளில போய் கேட்கறதா இருக்கட்டும், ஒரு டிசைனுக்கு மற்ற விஷயத்துக்கு எதெல்லாம் டிலே ஆகுதோ அதை நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். நீங்களே இறங்கி சொன்னாங்க. இப்போ லைக் இந்த டிசைனிங் எல்லாம் கூட நீங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பண்ணீங்க. எங்கெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்களோ பேக்கப்பாக இருக்கும்னு நினைப்பேன். நமக்கு தெரிஞ்ச என்னென்ன தெரியுமோ நமக்கு அதை கொடுக்கணும்னு நினைச்சது தான். எங்க ஸ்ட்ரகிள் ஆவாரு, எங்க வந்து பேக்கப் தேவைப்படுமோ அந்த இடத்துல போய் நின்றுடுவேன். இந்த படத்துல உங்களோட பார்ட் வந்து லைக் ஒரு கோ டைரக்டரா மட்டும் தானா, இல்ல அது இல்லாம வேற என்னென்ன இதுல நீங்க பண்ணிருக்கீங்க? அதான் டிசைன் பண்ணிருக்கேன். அந்த ப்ரொமோஷன் வீடியோலாம் எடிட் பண்றது, சின்ன சின்ன எடிட் பண்றது, ஐடி கார்டு, ஸ்டாஃப் ஐடி கார்டு, உள்ளுக்குள்ள சின்ன சின்ன பத்திரிக்கை டிசைன் பண்றது, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும். ஆர்ட் டைரக்டர் வொர்க் மாதிரி எல்லாமே நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் வந்து செட் ப்ராப்பர்ட்டி, செட் டிபார்ட்மென்ட் எல்லாமே நீங்களே ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா. சோ அவருக்கு கிடைச்ச ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த கேலக்ஸி கொடுத்த விஷயம் என்னன்னா, அவர் சுத்தி நல்ல பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ அது வந்து லைக் அவர் அடுத்த கட்டத்துக்கு மேம்படுத்திக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு தடவையும். அது முதல்ல சொல்லணும்னா அவங்களோட ஆஃபீஸில் இருக்கிற காதர் பாஷான்னு சொல்லி. ஸோ அவர் ஒரு நல்ல ஒரு பர்சன். ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ நான் கிடைச்சேன்னு சொன்னார் இல்லையா, சொன்ன மாதிரி ஏகப்பட்ட பேர் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்காங்க. நான் பார்த்தேன். அதில் உச்சபட்சமா இப்போ ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்ம ட்ரிபிள் ப்ரொடக்ஷன் பாபு ராமகிருஷ்ணன் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் அந்த விஷயத்துல. அவரை பத்தி சொல்லணும்னா சிம்பிளா லைக் ஒரு நல்ல மனிதர்னு சொல்லிட்டு மூவ் ஆயிட முடியாது. ஸோ அவர் எப்படி ஒரு டைரக்டர் இருக்காரு,
ப்ரொடியூசர் டேரக்டர் தான் பேசிப்பாங்க. அப்படி இல்லை மேக்ஸிமம் பிஆர்ஓட்ட பேசிப்பாங்க. கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணிப்பாங்க. ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட பேசிப்பாங்க. அவர் வந்து ஒரு கோடர்கிட்ட பேசணும்னு அவசியம் கிடையாது. மியூசிக் டைரக்டர் போய் பேசணும் அவசியம் கிடையாது. இவர் என்னன்னா யார் டெக்னீஷியன் ஒர்க் பண்ணாங்களோ எல்லாருக்கிட்டையுமே அவர் வந்து பேசி அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, இது நல்லா இருக்கு, இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம், சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு வேல்யூபிளான பர்சன் வந்து அவைலபிளாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் இவர் அவைலபிளாகவும் இருப்பார், வேல்யூபிளாகவும் இருப்பார். எப்படி இவரால் முடியுது அப்படிங்கிற ஒரு மாதிரி இப்பவும் அதை யோசிக்கிறது விஷயம். ரொம்ப நல்ல மனுஷன். நெக்ஸ்ட் நம்ம வந்து சக்சஸ் மீட்ல வந்து கூப்பிடுறோம். ஓகே, கண்டிப்பா அந்த மாதிரி சப்போர்ட். ஆக்சுவலா சில பேர் வந்து லைக் நார்மலா நம்ம பாக்குறதா லைஃப்ல நம்ம எப்படா கீழே விழுவோம்னு பாக்குறதுல இருப்போம். இன்னும் எவ்வளவு உயரத்துக்கு மேல ஏத்தலான்னு அதுக்கு உழைச்சிக்கிட்டே இருப்பாப்ல. 1 மணிக்கு மெசேஜ் பண்ணாலும் கரெக்டா இம்ரான். அது இல்லாம டெய்லி காலையில ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும். காலைல ஏஞ்ச உடனே நான் என் ஒய்ஃப் மெசேஜ் பாக்குற பாபு சார் உடனே இம்ரான் இங்க பாருங்க உங்களுக்கு இவர் தேவா சார் பேசி அமைச்சிருக்காரு, படம் பாத்துட்டாரு அப்படின்னு சொன்னா. தேவா சார்ன்றது வந்து எங்களுக்கு நானும் இவரும் வந்து இந்த கான்சர்ட் நடந்திருந்தது. அப்ப ஒரு கார்னர்ல நின்னுகிட்டு பாட்டுக்கு வைப் பண்ணி டான்ஸ் ஆடிருக்கோம். நம்பவே முடியல. அவர் படம் பாத்துட்டாரு. படம் பாத்துட்டு பேரு சொல்லி நல்லா இருக்கு படம், ஒரு மெசேஜ் சொல்லிருக்கீங்கன்றது வந்து அது நம்ப முடியல. அது சாத்தியமாக்குறது வந்து பாபு சார் தான். அவருடைய அதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த கிரவுண்ட் லெவல்ல போய் எல்லா இப்ப டெக்னீஷியன் அவர் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சின்ன சின்ன டெக்னீஷியனுக்கும் அப்ரிசியேஷன் கொடுப்பாரு. அதுல தவறவே மாட்டாரு. உங்கள்ட்ட அவர்கிட்ட நெகட்டிவாவே நீங்க எதுவுமே பார்க்க முடியாது. பண்ணிக்கலாம் இம்ரான், இன்னும் நீங்க போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. அந்த மாதிரி தான் எல்லா இடத்துலயுமே பாசிட்டிவா இருக்கும். அவர் செஞ்ச நிறைய விஷயங்களுக்கு என்கிட்ட நாங்க நிறைய தேங்க்ஸ் தான் ஒரே ஆகுது. தேங்க்ஸ் தவிர வேற என்ன சொல்றது அவர்கிட்ட. அந்த அளவுக்கு ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன். அவரோட அப்ரோச்சுமே அப்படிதான் இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி பர்சன் நான் இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல சினி இண்டஸ்ட்ரியில ஆடியோ லான்ச்ல இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, நாங்க பார்த்ததுல அவர் வந்து உண்மையிலே டவுன். கண்டிப்பா இங்க துபாயில இப்படி வந்து லைக் டேலண்டடா இருக்கிற ஒரு யங்ஸ்டர்ஸை வளர்த்து விடுறதுக்கு அவரு ஒரு ஃபுல் சப்போர்ட்டா இருப்பாருன்றீங்க இல்லையா? கண்டிப்பா. அவர் வந்து மூவி மேக்கர்ஸ் கிளப்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்க ரீசனே வந்து இந்த மாதிரி யாரெல்லாம் டேலண்டடா இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பை கொடுத்து அவங்கள சினி இண்டஸ்ட்ரிக்கு, ஏன்னா அவருக்கு வந்து சினிமா வந்து ரொம்ப பேஷன், அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி இந்த ஷார்ட் ஃபிலிம் இல்லாம இன்னும் 2-3 பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டேலண்ட் உள்ள கொண்டு வந்து சினி இண்டஸ்ட்ரிக்கு இந்த மாதிரி நிறைய புதுமுக அறிமுகப்படுத்தணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப தெளிவா அவருடைய பிளான் இருக்கு. அண்ட் நீங்க இப்போ சொன்ன மாதிரி துபாயில வந்து ஷூட் பண்ணணும்ன்றது லைக் இந்தியால இருந்து வந்தாலுமே பெர்மிஷன்லாம் வாங்கி தான் பண்ணுவாங்க. ஸோ அது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிளா இருந்திருக்கும். அந்த மாதிரி என்னைக்காச்சும் லைக் ஒரு டே ரொம்ப டஃப்பா இருந்தது, இந்த டே எங்களால எப்படி ஹேண்டில் பண்றதுனே தெரியலன்ற மாதிரி ஏதாவது ஒரு டஃப் டே இருந்ததா ஷூட்டிங் டைம்ல? அப்படின்னா ஒரு இப்படி சொல்லிட முடியாது. பட் இருந்துச்சு. எல்லா டேவுமே டஃப் டே இருந்துச்சு. என்ன சொல்றது, அதாவது இவர் கோஆர்டினேட் பண்ணி வர வைக்கிறது இருக்குல்ல. சடனா வந்து இப்ப நாங்க எப்படின்னா லொகேஷன் சூஸ் பண்ணி தானே நம்ம ஸ்கோப் பண்ணி தானே பண்ணுவோம். ஆனா இது எப்படி நடக்கும்னா ஸ்பாட்ல திங்க் பண்ணுவோம். இவரும் சரி நானும் சரி ஒரு நேர்கோட்டில் பயணிப்போம். அந்த ஒரு ஆறா இருக்கு. அப்ப பார்க்கும்போது நமக்கு தோணும் இவர் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாருன்னா அதுல இருந்து என்ன எடுக்கலாம்னு பார்ப்போம். ஹீரோயின் ஒரு இடத்துல இருக்காங்க, இங்கதான் எடுக்கணும் ஷாட். ஆனா அவங்க ஒரு இடத்துல இருக்கும்போது ரிசார்ட் மாதிரி ஏதோ ஒரு ஏரியா சொன்னாங்க. நாங்க அங்க கிளம்பிட்டோம். நாங்க அவங்கள்ட்ட பேசிட்டு அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அங்கேயே ஸ்பாட்ல எடுத்தோம். அதனால எப்படி சொல்றது, அதாவது சரியான முறையில பயன்படுத்திக்கணுங்கிறது இருக்குல்ல. லைக் எங்க வாய்ப்பு கிடைக்குதோ, எங்க தருணம் அமையுதோ, அந்த சூழல் எங்க அமையுதோ அங்க போய் எடுத்துக்கிட்ட அந்த விஷயம் இருக்குல்ல, அதான் நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு. அந்த இடமும் கிளைமேக்ஸும் நல்லா, அது கிளைமேக்ஸ் போர்ஷன் எடுத்தது பார்த்தவங்களே எல்லாருமே நல்லா இருக்கு இந்த இடம் எப்படி சாரே கேட்டாரு, இந்த இடம் எங்க எடுத்தீங்க இம்ரான், பெர்மிஷன்லாம் கிடைக்கும் எப்படி எடுத்தீங்க சார். சோ அந்த மாதிரி கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூட்டிலைஸ் பண்ணி. பட் அது வந்து இப்போ நீங்க 2 பேரும் எப்பவுமே ஒன்னா இருக்கிறீங்க, இதை பத்தி டிஸ்கஸ் பண்றீங்க அப்படிங்கிறதுனால ஓகே. பட் அந்த கேமரா டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாம் எப்படி நீங்க கோஆர்டினேட் பண்ணி அந்த டைம், ஏன்னா எல்லாருமே ஒர்க்கிங் இல்லையா, இங்க எல்லாருமே தனித்தனியா அவங்கவுங்க ஒரு ஜாப்ல இருக்கிறாங்க, நீங்களும் அப்படித்தானே ஆளுக்கு ஒரு ஜாப்ல இருப்பீங்க. சோ எப்படி நீங்க அதை வந்து ஹேண்டில் பண்ண முடிஞ்சு உங்களால? ஆல் கிரெடிட் கோஸ் டு இம்ரான் தான் நான் சொல்லுவேன். ஓகே. என்னதான் நாங்க வந்து கால் பண்ணி அங்க வந்து கூப்பிட்டுட்டாலும் இவர் என்ன பண்ணுவாரு, ஃபர்ஸ்ட் வந்து கரெக்ட் பண்றது வந்து கேமராமேனை தான். ஒரு வார்த்தை சொல்லுவாரு. அவருக்கு பயந்துகிட்டே நாங்க வந்து என்ன பண்ணுவோம், எல்லாரையும் சீக்கிரம் கரெக்ட் பண்ணுவோம். ஏன்னா அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு 7 மணினா கரெக்டா 6:55க்கே அந்த இடத்துல வந்து நின்றுவாரு. ஆனா 1 hour கழிச்சு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும் சூழல் வரும். அவருக்கு என்னதான் ஒரு இது இருந்தாலும் பட் அவருக்காகவே நாங்க முன்னாடி போற மாதிரி ஒரு சூழல் இருக்கும். அதனாலே எங்களுக்கு ஒரு சின்ன இது இருந்துச்சு. அவரு எங்களுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ரொம்ப பூஸ்டா இருந்தாரு. நல்ல ஒரு விஷயம் தான் இந்த விஷயத்துல. ஸோ இதை தாண்டி சொல்லணும்னா இம்ரான் எப்போதுமே எல்லாருக்குமே கால் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி ரெடி பண்ணி எல்லாரையும் கூட்டு வந்ததுக்கு அப்புறமும்
டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த இடத்துல சில விஷயங்களுக்காக ரீடேக் எடுக்கிற மாதிரி இருக்கும். இவங்க சொல்லியிருப்பாங்க இஜாத்னு சொல்லி மச்சான். ஸோ அவர்லாம் வந்து சிங்கிள் டேக்ல ஓகே பண்ணிட்டு போயிடுவாரு யூஸ்வலா. எப்பன்னா முதல் நாள் 2 நாள் ஷூட் விட்டுருங்க, அது நிறைய டேக் வாங்கிட்டாப்ல, அது வேற விஷயம். அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட், சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட், ஓகே, சிங்கிள் டேக் சிங்காரம், ஓகே, அந்த மாதிரி போயிட்டு அந்த ஃப்ளோல வந்துட்டார். கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்ட்ரகிளா இருந்துச்சு, அப்போ அந்த ஃப்ளோல வந்துட்டார். the toughest டே வந்து எங்களுக்கு மறக்க முடியாத நாள் அப்படி சொல்லி கமல் சொல்லுவாரு. அந்த மாதிரி டப்பிங் வந்து செம டஃபஸ்டா இருந்துச்சு. ஓகே, ஆக்ட் பண்ணிட்டாங்க, நடிச்சிட்டாங்க. டப்பிங்ல வரும்போது நமக்கு அதே மாதிரி ஆக்ட் கொடுத்து எடுக்கிறது இருக்குல்ல, அது நிறைய டைம் ஆயிடுச்சு. கொஞ்சம் எங்களுக்கு ஒரு ஃபிளான்னு சொல்லலாம், லைக் ஃபிளான்னு சொல்லலாம். பட் அதுல இருந்து எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் தான் நாங்க அதுதான் நாங்க வந்து நல்ல விஷயம்னு நினைக்கிறோம். ஆல் இஸ் வெல், எல்லாம் நன்மைக்குன்னு சொல்லுவோம். ஆனா அது நடந்தது அது நன்மைக்கு தான் அப்படின்னு நினைச்சு எங்களுக்கு அது தெரியும், நடந்ததுனால ஒரு நல்லது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது. சோ டப்பிங்னப்போ தான் கேக்குறேன், எல்லாருமே ஓன் வாய்ஸ் தான் டப் பண்ணி, எல்லாரும் ஓன் வாய்ஸ் தான். ஓகே, அப்ப நீங்க லைவ் இது இல்லையா, ஆடியோ வந்து லைவ் ஆடியோ எடுத்தாலுமே நாங்க லைக் அந்த டயலாக்காக தான் அது எடுத்திருப்போம். பட் நல்லா கிளாரிட்டியா வென்ற டப்பிங் பண்ணோம். 7:30க்கு ஆரம்பிச்சோம். early மார்னிங் வந்து 5 o'clock வரைக்குமே டப்பிங் போயிட்டு தான் இருந்தது. போயிட்டே இருந்தது. HR இருக்காரு இல்லையா, அவர் வந்து அவர் ஃபுல் சப்போர்ட்டிவ். அவர் வந்து நின்று அதுக்கப்புறம் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அவர் 11 மணிக்கு ஆரம்பிச்சாரு, 4 மணி வரைக்கும் அவர் நின்று பண்ணி கொடுத்துட்டு தான் போனாரு. அவ்வளவு சப்போர்ட்டிவ் அவரு. அவர் சொன்ன மாதிரி இந்த படத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே அந்த படம் நல்லா வரணும்ன்றது மட்டும்தான் ஒரே கோல். அதனால அவங்களுடைய எல்லாருடைய பார்ட்டும் இந்த செட்ல நடந்த ஒரு ஃபன்னியஸ்ட் டே, இப்போ டஃபஸ்ட் டே சொன்னீங்க, அந்த மாதிரி ஃபன்னியஸ்ட் மூமெண்ட் இது வந்து மறக்கவே முடியாது, ரொம்ப சிரிச்சு அன்னைக்கு டேவே ஃபன்னா இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் இருக்கா? வாஷ்ரூம்ல எடுத்துக்கிட்டு இருந்தோம். வாஷ்ரூம்ல வந்து ஒரு சீன் இருக்கு, சொல்லும் போதே அவர் சிரிக்கிறாரு. மச்சானும் உமரும் அவங்க 2 பேரும் போர்ஷன். அது வந்து ஒரு சிங்கிள் டேக்ல எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணோம். சடனா அங்க வந்து அவருடைய பாடி லாங்குவேஜ்ல சில விஷயங்கள் பண்றாருல, சிரிப்பு தான் வருது. அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த போர்ஷன் வந்து என்ஜாய் பண்ணி எடுத்தோம். அந்த டைம்ல அவருக்கு கொஞ்சம் மேபி டிஃபிகல்ட்டா இருந்துக்கலாம். பட் அவர் சொன்ன மாதிரி நான் பாத்துக்கிட்டே இருப்பேன், டிஓபி பிரதர் கட் சொல்லுங்க பிரதர், அந்த அளவுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த இடத்துல ஃபன்னா இருந்தது, நல்லா இருந்தது. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் இருக்கு. இன்னொரு கேரக்டர் லைக் நம்ம வந்து கமெடியனா நம்ம சொல்லலாம், இதை தாண்டி ஒரு ஹேமான்னு ஒரு கேரக்டர், ஹேமநாதன் சொல்லி, அவரோட கேரக்டர் இவர் தான் வந்து பிடிச்சி கரெக்டா, அதாவது இந்த இடத்துல இவர் தான் கரெக்டா இருக்கணும். அதே சமயம் இந்த இடத்துல ஒரு சின்ன பாட்டு பாடிட்டு வரணும். சின்ன விஷயமும் சரி, நுணுக்கமான ஒரு விஷயத்தையும் அவர் எடுத்து சொல்லுவாரு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஹேமா கேரக்டர் அமைஞ்சது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹீரோ காம்பினேஷனு, அப்புறம் கமெடியன் காம்பினேஷனு, அப்புறம் வந்து ஹீரோயின் காம்பினேஷன், எல்லா காம்பினேஷன்ல இருக்கிற ஒரு கேரக்டர்னா அது ஹேமா. ஓகே, அவர் வருது, பட் அவரால வர முடியாது. ஓகே ஓகே ஃபைன். கதையோட தொடக்கம் ஹேமநாதன் தான். ஆபீஸ் மேட், எனக்கு கொலீக் அவரு. நாங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது தான் அந்த கதையை வந்து ஸ்டார்டிங்கா அப்படி சொல்றேன். அவர் சென்னை ஸ்லாங்ல தான் பேசுவார், நீங்க படம் பார்த்தா தெரியும். யோ குருமா நல்லா இருக்கியா, படம் நல்லா இருக்கியா, கதை இப்படிதான் பேசுவாரு. அப்படி ஆரம்பிச்சதுதான் படத்துல அந்த டைலாக் இருக்கும். சரி, வாயா போய் அப்படிதான் பேசி போயில, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல பேசி போயில, அந்த மாதிரி நல்லா இருக்கியா, கதை பண்ணாயா, அச்சிரு பண்ணிடு, இப்படிதான் இந்த ஸ்லாங் இப்படிதான் இருக்கும். அங்க ஆரம்பிச்சதுதான் அந்த. இப்ப நான் எப்பவுமே சரி, நான் அந்த கதையை நான் ஃபர்ஸ்ட் நான் வந்து ரெடி பண்ணிட்ட அப்புறம் 2 பேர்கிட்ட சொல்லுவேன். அவங்க ஹை ஆகும் போது தான் எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் வரும். இன்னும் அது என்ன பண்ணலாம், இன்னும் அப்படின்ற மாதிரி. அப்போ அவங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது அவங்க கிட்ட சொல்லும் போது அப்புறம் அங்க இருந்து இப்படி மச்சான்ட்ட, ஏன்னா மச்சான் நிறைய படம் பாப்பாரு சொல்லுங்களா, அதனால அப்படி ஒவ்வொன்றும் அப்படி ஆரம்பிச்சது தான் ஹேமநாதன். அதே மாதிரி ஹேமநாதனும் ஒரு ஜட்ஜ், அவருமே வந்து இப்ப எல்லாருமே ஆர்டிஸ்ட கூட்டிட்டு வர்றது போறது, அவங்களோட சப்போர்ட் இல்லாம இது நடக்க. நைட் 10:30 11:30 காலையில ஆபீஸ்க்கும் போனோம். அதனால இவங்க போய் டிஐபில போய் விட்டுட்டு 2 hours விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுல போய் தூங்கணும். ஹேமநாதனுக்கு ரீசெண்டா கல்யாணம் ஆயிருந்தது. நிறைய டைம் அவர் வந்து கூப்பிடுவேன். அது முன்னாடி ஃப்ரீயா இருந்தாரு, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து கூப்பிடும் போது நீ டைவர்ஸ் வாங்காம விட மாட்டல அப்படின்னு சொல்லுவாரு. பரவாயில்லையா, இந்த படம் முடிச்சுட்டு வாங்கி டைவர்ஸ் அப்படின்னு. அப்ப நீ ஒரு முடிவாதான் இருக்க அப்படின்னு. இருந்தாலும் அப்படி ஃபன்னியா பேசினாலும் அவங்களுடைய சப்போர்ட் இந்த படத்துல ரொம்ப. ஸோ இந்த படம் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இது ஒரு அவார்ட் வின்னிங் ஃபிலிமா ஆகும், நம்மளை வந்து இந்த அளவுக்கு பப்ளிசிட்டி ஆகும், எல்லாரும் நம்மளை திரும்பி பார்ப்பாங்கன்ற ஒரு தாட் இருந்ததா, இல்ல
நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஒரு படம் எடுப்போம்ப்பா, நான் நினைச்ச கதையை எடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி எடுத்தீங்களா? இல்ல இந்த கதையை எழுதிட்ட போது அமீரக குறும்படத்துல வந்து கான்டெஸ்ட் போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ இந்த கதையை அங்க பிச் பண்ணோம். அவங்க செலக்ட் பண்ணும்போது ஓகே. எனக்குள்ள இருந்த கான்ஃபிடென்ட் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன் நிறைய விஷயங்கள். அது Okay. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, இவருக்கு தெரியும் அது. நிறைய விஷயம் நடந்திருக்கு. அப்போ நான் சொல்லிட்டு இருந்தது தான் அவங்கள்ட்ட, இந்த படத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு அவார்டாச்சும் கிடைக்கும், அதிகபட்சம் 2 கிடைக்கும்னு நான் நினைச்சேன். பட் ஆனா 3 கிடைக்கும்னு எனக்கு தெரியல. பட் ஆனா அவார்டு கிடைக்கும்ன்றதுல எனக்கு வந்து எனக்கு கதை பிளாட் வைஸ் வந்து உங்களுக்கு டிஃபரெண்டான ஸ்டோரினும் போது ஆடியன்ஸ் மேல என்னைக்குமே எனக்கு இப்ப நானும் ஒரு ஆடியன்ஸ் தானே. இப்ப நிறைய படங்கள் பார்க்கும்போது டிஃபரெண்டான படங்கள் வரும்போது அதை நான் நிறைய பார்ப்பேன். எனக்கு அந்த மாதிரி நிறைய படங்கள் பிடிக்கும். அப்படின்னும் போது இந்த கதைக்கு கண்டிப்பா வந்து ஏதாச்சும் ஒரு அவார்டு கிடைக்கும்ன்றதை நான் இவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி அந்த அவார்டு கிடைச்சது. இல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என்னன்னா இது ஒரு குறும்படமா இருக்கக்கூடாது, ஒரு மாதிரி நல்ல ஃபீச்சர் ஃபிலிமா இருக்கணுங்கிற அந்த ஒரு தாட் வந்து எப்போதுமே முதல்ல விதைச்சது எங்கன்னா நாங்க எழுதும் போதே விதைச்சாச்சு. நாட் எவ்ரி ஒன் பிகம் எ குட் ஆர்டிஸ்ட் கமிங் ஃப்ரம் எனிவேர். எல்லாராலையும் ஒரு நல்ல கலைஞன் ஆயிட முடியாது, ஒரு நல்ல கலைஞன் எங்கேருந்து வேணாலும் வருவார் அப்படிங்கிற மாதிரி. இவர் வந்து திருவண்ணாமலையிலேருந்து வந்தாருன்னு. அதே மாதிரி கதை ஒரு நல்ல கதை வந்து தன்னைத்தானே எல்லாத்தையுமே கிரகிச்சு அதுவே எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல கதை. இந்த கதை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போன ஒரே விஷயம் என்னன்னா எல்லாத்தையுமே கிரகிச்சுக்கிட்ட விஷயம் தான். நான் சொல்லுவேன், எப்போதும் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் இவர்கிட்ட இந்த விஷயத்த. அதே மாதிரி பேசிட்டு இருக்கும்போதே ஒரு விஷயம் வரும். லைக் ஹீரோவா இருக்கட்டும், ஹீரோயினா இருக்கட்டும், எல்லாருமே தேர்ந்தெடுத்து எல்லாம் போயிட்டு இருக்கிறதுலே ஏதாவது ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கும். அதுல முக்கியமான எங்களுக்கு கிடைச்ச ஒரு விஷயம் இந்த கதையை தேர்ந்தெடுத்ததா, இல்ல இம்ரானுடைய ஒரு நல்ல ஆறா தேர்ந்தெடுத்துச்சா, இல்லை என்ன அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுவா எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் ட்ரிபிள் எம் ப்ரொடக்ஷன் தான். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது முதல்ல இது ஸ்டார்ட் ஆச்சு இல்லைங்களா. ஸோ 2 விஷயம், ஹீரோயினா கூட காரணமா இருக்கலாம் அதுக்கு. இது தாண்டி ஒரு விஷயம்னா அதுக்கு மியூசிக் தான் பலம் இருக்கு. அந்த மியூசிக்கை பத்தி நிறைய இருக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் டிராவல் பண்ண ஒரு பர்சன் அவரு. ஸோ சின்ன சின்ன விஷயமே நாங்கள் வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணுவோம். எதா இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 400 ட்ராக் மேலே வச்சிருக்காரு. அதை நாங்கள் ரெடி பண்ணி ஒவ்வொரு ட்ராக்குக்கு பின்னாடியும் ஒரு காலடி தடம் இருக்கும்னு சொல்லுவோம். எங்க பார்த்தாலும் போய் எட்டி பார்த்துட்டு வந்திருப்பேன் நான். ஸோ அந்த ஒவ்வொரு ட்ராக்கும் கேட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அது வந்து ஃபர்ஸ்ட் இவர் வந்து சாங்கை கேட்டுட்டு ரொம்ப பிடிச்சி போய் அது வேற ஒரு இதுக்கு வந்து செலக்ட் ஆயிடுச்சு. அந்த சாங் வந்து கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வச்சு அதை ஸ்டாப் பண்ணி இங்கே கொடுத்தாப்புல அந்த விஷயத்த. லைக் நமக்கு தான் கரெக்டாக இருக்கும், செட் ஆகும் சொல்லிட்டு. இப்போ வரைக்குமே ரொம்ப பட்ஜெட் அதிகமாக போகுங்கிறது தெரிஞ்சும் வேற வழி இல்லாமல் அவரே உட்காந்து ஒர்க் பண்ணி EQ லெவல் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவரே வந்து லிரிக்காக எழுதி சாங்ஸை வந்து அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இதில் ஒரு முக்கியமான சாங் இருக்கு. ஸோ லைக் இந்த பொண்ணோட பேர் வந்து ரிஹா இந்த படத்தில். ஸோ அந்த வச்சு ஒரு சாங் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. ஸோ அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுத்தாப்புல 100 out of 100 கொடுக்கலாம். அந்த அளவுக்கு 2-3 வருஷம் கொடுத்தாரு. இல்லை எனக்கு இன்னும் வேற ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு சொன்னோன்னு திடீர்னு ஒன்று கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவருக்கு என்னன்னா இவர் ஏதாச்சும் அவர் போட்டு வச்சு இந்த சாம்பிள்லாம் எடுத்து காட்டுவாப்புல. அதுல ஏதாவது எனக்கு பிடிச்சிச்சுன்னா நான் அதுலயே நிப்பேன், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்ட்டு. அவருக்கும் இவருக்குமே அவர்கிட்ட எடுத்து காட்டுறீங்க, அவர் இதுதான் வேணுங்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சாங் இப்போ ரீசெண்டா அது நல்ல ட்ரெண்ட் ஆகி நிறைய பேர் ஆபீஸ்லயும் சரி சாங் நல்லா இருக்கு, யாரு பண்ணதுன்னு சொல்லி அந்த சாங் எனக்கு ஃபேவரட். நானும் அந்த சாங் கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமா, நான் அதான் ஃபர்ஸ்டே கேட்டேன், மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது, அந்த சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னேன். நைஸ். ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காப்ல. அவரை பத்தி சொல்லணும்னா ரஹ்மான் காலேஜ் கேம்ல படிச்சாரு. அதுக்கு முன்னாடி பிரிட்ஜ் அகாடமின்னு சொல்லிட்டு அதுலயும் வந்து சவுண்ட் இன்ஜினியர் படிச்சாரு. இதுல ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, நாட் ஓன்லி த மியூசிக் டைரக்டர், அவரு பர்சனலா சொல்லணும்னா சென்சிபிள் பர்சன். லைக் மிக்சிங் மாஸ்டரிங் தெரியும், அதே சமயம் ஃபாலி பண்ணுவாப்புல, சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் பண்ணி ரெடி பண்றதா இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி இவர்கிட்ட ஒரு நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கு, நல்ல மிமிக்ரி பண்ணுவாப்புல. இதை தாண்டி சொல்லணும்னா, இப்போ ஒரு கதை சொல்றோம்னா இது போகும் இது ஆகுங்கிற அந்த விஷயம் இருக்கு, இது சரியா ஆகும்ன்றது அதை சொல்லுவாப்புல, ரிசல்ட் முன்னாடியே சொல்லுவாங்க. மியூசிக் போறதுக்காக கிளிப்பா ஃபைல் அனுப்பும் போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு ப்ரோ செம்மையா எடுத்து வச்சிருக்கீங்க, செம்மையா இருக்கு அவர் சொன்னதுலயே எங்களுக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் அவருக்கு அப்ரிசியேஷன் வந்தது. அவர்தானே ஃபர்ஸ்ட் அந்த படம் நான் எடிட் பண்ணி எல்லாம் வாங்கிட்டு நான் அவர்ட்ட கொடுத்துட்ட அப்புறம் படம் பார்த்துட்டு தலைவரே செம்மையா பண்ணிருக்கீங்க, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லாம் பயங்கரமா பண்ணிருக்காங்க இல்லையா, பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாமே நீங்க பண்ணிட்டீங்களே, இப்ப இதுல நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. மியூசிக் தான் படத்துக்கே வெயிட், அது ஏதாவது ஒண்ணு பண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லி அவரும் நல்ல சப்போர்ட்டா இருந்தாரு. ஸோ மியூசிக் வந்து ரொம்ப எல்லாருமே பாராட்டினாங்க. ஸோ இந்த இடத்துல நானும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் தம்பிக்கு. இத்தனை வருட பயணத்துல இந்த விஷயம் நடந்தது வந்து எனக்கு ரொம்ப ஒரு அளப்பரியான ஒரு சந்தோஷம் தான். சூப்பர். 15 இயர்ஸ் அவங்க ரெண்டு பேரும் டுகெதர். நான் ரொம்ப ஸ்லாக்ஸ் சொல்லல இந்த விஷயத்த. எதுவா இருந்தாலும் சினிமாட்டிக்கா பண்ணணுங்கிறது வந்து தம்பியோட இது. ஸோ இப்போ கூட பாபு ராமகிருஷ்ணன் சார் வந்து
நிறைய இடத்துல வந்து இதை கொண்டு போய் சேர்த்ததுனால ஓகே, நம்ம இப்போ சென்னையிலேயே வந்து தம்பி என்ன எதிர்பார்த்தாப்புலையோ அந்த ஒரு எக்ஸ்போசர் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல். சூப்பர். அதே சமயம் ஏதோ இப்போ கூட சொன்னார், ஏதோ மீட் பண்ணணும், மீட் போகணும், ஏதோ ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு மூவிக்கு அப்படின்ற மாதிரி ஓகே. சொன்னாப்புல. இன்னைக்கு நைட் போனால் தான் தெரியும். பர்டிகுலரா 2 பேருமே அப்கமிங் டைரக்டர்ஸ், அதாவது ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணுன்ற ஆசையோட இருப்பாங்க இல்லையா, கனவுகளோட இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் என்ன சொல்றேன்னா கன்சிஸ்டன்சி. அதாவது உங்களை பார்த்து நீங்க வந்து பேனாவை எடுத்துக்கிட்டு பேப்பரை உட்காந்து எழுதிட்டு இருக்கும்போது நிறைய பேர் அதை கிண்டல் பண்ணலாம், இவனுக்கு தேவையில்லாத வேலை இவன் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கலாம்னு உங்களை சொல்லலாம். நீங்க அது எதுவுமே காதில் வாங்கிக்காதீங்க. உங்களுடைய கோல் உங்களுக்கு என்னன்னு தெரியும். நான் அந்த இடத்துக்கு ரீச் ஆக போறேன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை மட்டும் நீங்க நம்புங்க. இதுல எத்தனை பேர் வந்து உங்களை லைக் நீங்க தோர்த்து கூட போகலாம். இப்போ இந்த ஷார்ட் ஃபிலிம் இப்போ நான் எடுத்திருக்கேன், இதுக்கு முன்னாடி நான் நிறைய ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன். ஓகே. நான் எடுத்திருக்கேன் எல்லாமே பாதியிலே ஸ்டக் ஆயிடும். ஏன்னா அது ப்ராப்பரா டீம் இருக்காது. இப்படி நிறைய இடத்துல நான் வந்து எக்ஸாம்பிள் நான் 10வது படிக்கும் போது ஆரம்பிச்சது இந்த கனவு. ஓகே. எங்க அப்பாட்ட அப்பா அந்த மாதிரி டைரக்டர் ஆகிறேன் அப்படின்னு. டைரக்டரா எல்லா கதையும் வந்துருச்சு, என்ன பண்ண போறேன் போன்ட்டாரு எங்க அப்பா. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஜேர்னி வந்துச்சு. நான் காலேஜ் சேர்ந்தது எல்லாமே வந்து வேற மாதிரியா வந்து நான் இன்னொரு நாள் அது சொல்றேன். வேற மாதிரி அது நம்ம தனியா ஒரு இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் நான் சேர்ந்துட்டேன். அந்த சினிமா மேல ஒரு இதுன்றனால தான். அப்புறம் அங்கிருந்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் இங்க வந்து கூடமே அதுக்கான டீமை தேடி நான் நிறைய டைம் அலைஞ்சிட்டு இருந்தேன். அப்புறம் கல்புல்ஸ் அப்படி ஆண்ட்ரியூ அப்படின்ற அவர் மூலியமா ஒரு கனெக்ட் பண்ணி அது மூலியமா பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். அப்புறம் இங்கே ட்ரிபிள் மூலியமா பண்ணிகிட்டே இருக்கும்போது ட்ரிபிள் உள்ள லைக் அவங்க வந்தாங்க. ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான் இது. ஸோ அதனால எப்பவுமே நீங்கள் வந்து ஹோப்பை மட்டும் விட்டுடாதீங்க. உங்களுக்கு தெரிகிற கோல் உங்களுக்கு தெரியும், நான் இது பண்ண போறேன்ட்டு. அதுக்கான ஒர்க் கன்சிஸ்டன்சியாக நீங்கள் எழுதிக்கிட்டே இருங்க. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே டூல் பேப்பரும் பேனா தான். அது இப்போ அந்த பேப்பரும் பேனா தான் நான் இங்கே உட்காந்துருக்கிறதுக்கும் இவர் உட்காந்துருக்கிறதுக்கும் இவங்க இன்டர்வியூ எடுக்கிறதுக்கும் நம்ம கபீர் ப்ரோ வந்து நமக்கு வாய்ப்பு ட்ரிபிள் எல்லாம் கொடுக்கறதுக்கு அந்த ஒரு ரீசன் அந்த பேப்பர் அந்த பேனா. ஸோ அந்த பேப்பர் பேனா ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் என்னுடைய இது. நிறைய எழுதுங்க, கன்சிஸ்டன்சியாக இருங்க. சேம் தாட்டுங்கிறதுனால அதே தான் வரும். பட் ஸ்டில் நான் சொல்ல வர்றது என்னென்னா கன்சிஸ்டன்சியை தாண்டி நிறைய ஹெசிடேஷன் இருக்கு நம்ம இப்போ உள்ள பீப்புள் இன்க்ளூடிங் மீ. லைக் நான் ஃபேஸ் பண்ண விதம் ஹெசிடேஷன் வேணான்னு தோணும். ஓகே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் ஃபார்முலா தான். சிம்பிளா சொல்லணும்னா முயற்சி தான். கன்சிஸ்டன்ஸை தாண்டி ஒரு முயற்சி பண்ணணும். என்னதான் நம்ம கன்சிஸ்டன்ட் வந்தாலும் நான் ஒரு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான கேரக்டர்லாம் மீட் பண்றேன். எல்லாத்தையும் எடுத்து ரெக்கார்ட்லாம் பண்ணி வச்சிருக்காங்க, வீடியோலாம் எடுத்து வச்சிருக்காங்க. ஆனால் வெளில போஸ்ட் பண்ண மாட்டாங்க. யாராவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்குமே பொருந்தும் தான். பட் ஸ்டில் நான் சொல்ல வர்றது அதுதான். அதனால தான் என்னால் சொல்ல முடியுது. கேட்டோன்னு சரி இம்ரான் சொன்ன அந்த விஷயம் தான். டூல் வந்து இப்போ ஏஐ வரைக்கும் வந்துருச்சு. ஸோ என்ன வேணாலும் பண்ணலாங்கிறது தான். கண்டிப்பாக முன்னாடிலாம் எதாக இருந்தாலும் பண்ணணும்னா ஒரு பட்ஜெட் வேணும். இப்போ மினிமமாக ஒரு ஏஐலேயே எல்லாத்தையுமே நம்மளால பண்ணிக்க முடியுது. ஷார்ட் ஃபிலிமாக இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், எல்லாமே பண்ணிக்க முடியுது. யாரோட உதவியும் இல்லாமல் நம்ம பண்ணிக்க முடியுது. அவ்வளோ தூரம் இருக்குது. தேடுங்க. தேடல் வந்து திறமையின் பிறப்பிடமாக நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அந்த திறமை வந்து தேடலில் கிடைக்குங்கிறது இருக்கு. அதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். சப்போஸ் கிடைக்கிற வரைக்கும் தேடுங்க. அப்படி கிடைக்காத பட்சத்தில் யார்கிட்ட இருக்கோ அவங்கக்கிட்ட அணுகுங்க தாராளமாக. அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே ட்ரிபிள் எம் ப்ரொடக்ஷன் பாபு ராமகிருஷ்ணன் சார், மஞ்சுளா, ஸோ இவங்களோட எண்ணம், இவங்களோட விஷயம் என்ன அப்படின்னா யங் டேலண்டட் பீப்புளை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறது தான் அவங்களோட விஷயம். ஸோ அந்த டேலண்டட் பீப்புள் தான் ரொம்ப முக்கியம். தாராளமாக நீங்கள் வந்து ட்ரிபிள் எம் ப்ரொடக்ஷன் ஸோ அவங்க சொன்ன அந்த விஷயத்தை. ஸோ இதை தான் நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு ஆடியன்ஸ் கிட்ட எப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, அவங்க அதை எப்படி ரிசீவ் பண்ணணும், நீங்க அதே மாதிரி ஆடியன்ஸ் உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கலாம்? ஆடியன்ஸ் வந்து நான் எப்பவுமே ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது அந்த படத்தை அவங்கள சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சா, அந்த படத்தில் ஏதாச்சும் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் கன்வே ஆயிருக்கா அப்படின்னு யோசிப்பேன். நீங்கள் இப்போ இந்த 25 நிமிஷம் பார்த்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு சின்னதாக ஒரு விஷயம் கன்வே ஆயிருக்கும். ஸோ அதுதான் நான் வந்து ஆடியன்ஸ்க்கு தரது. ஆடியன்ஸ் வந்து இந்த மாதிரி அவங்க ஒரு விஷயத்த அவங்க எடுத்துகிட்டு போகணும். படம் பார்த்துட்டு போகும்போது சின்னதாக ஒரு அந்த படம் நல்லா இருக்குல்ல அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுக்கணுன்றது தான் என்னுடைய இது. ஆடியன்ஸ் சைட்லேருந்து நான் என்ன எதிர்பார்ப்பேன்னா, தம்பி படம் பார்த்தப்பா சூப்பராக இருக்குப்பா, அந்த ஒரு வேர்டு வந்து எனக்கு அதுதான் எனக்கு தேவை. அதுக்காக தான் ஒர்க் பண்ணுறோம் எல்லாருமே. படம் நல்லா இருக்குன்னு அவங்க சொல்லிட்டாலே அந்த கிளாப்ஸு அந்த 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 வேர்டு நல்லா இருக்குன்றாலே அதுவே போதும். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. நீங்கள் வேற யாருக்கா ஸ்பெஷலாக தேங்க்ஸ் சொல்லணும்னா சொல்லுங்க. நான் ஆக்சுவலாக என்னுடைய ஃபேமிலிக்கும் இதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஃபேமிலிக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய ஷூட் டைமில் என்னால் ஃபேமிலி கூட அவ்வளோவா ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. என் ஒய்ஃபும் சரி கிட்ஸும் அதிகமாக என்னால், ஏன்னா நமக்கு ஆஃபீஸ் டைமிங் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது சண்டே மட்டும்தான் இருக்கும்.
ஸோ ஃபேமிலி கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ அவங்களுக்கு நான் பேரண்ட்ஸாக கூட இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கு இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்புறம் இந்த ஆஃபீஸ் கிடச்சதுக்கு வந்து என்னுடைய மேனேஜர் ஃபஸ்ட்டு வந்து இவர் சொல்லியிருந்தார் இல்லைங்களா, முயற்சி பண்ணணுன்ட்டு. நான் ஒரே ஒரு முயற்சி தான் பண்ணேன். ஐ நீட் ஆஃபீஸ் ஃபார் மை ஷார்ட் ஃபிலிம் சொல்லி போட்டேன். அப்போ என்னுடைய மேனேஜர் கூப்பிட்டு என்ன இது எடுக்கு அப்படி ஆரம்பித்தது தான். அது கிடச்சதாக இருக்கட்டும். அப்புறம் காதர் பாஷா அவருமே இந்த ஃபுல் ஆஃபீஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தார். அவருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். அதை தாண்டி இங்கே டீமில் ஒர்க் பண்ண எல்லா கேஸ்ட் அண்ட் க்ரூ, எடிட்டர் பிரேம், டிஐ, இவ்வளோ ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும், ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா இது ஒரு டீம் எஃபர்ட்டு. எல்லாருமே அவங்களுடைய பார்ட் கொடுக்கும்போது இந்த படம் நல்லா வந்திருக்கு. சக்ஸஸ்ஃபுல்லான ரிவ்யூ எல்லாருக்கிட்டையும் கேட்க முடியுது. எனக்கு அதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா என்னதான் நம்ம வந்து ஒரு படம் எடுத்து வந்தாலும் அந்த படத்தை கரெக்டாக போய் லைக் ரீச் பண்ண வைக்கிறதுக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தது. இதெல்லாம் கனவை தாண்டின ஒரு விஷயம். இப்போ ஒரு டெபியூ ஷார்ட் ஃபிலிம் லைக் பண்ணியிருக்கேன், ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது இந்த படத்துக்கு இவ்வளோ ஒரு ப்ரொமோஷன்ஸ், நான் சொன்ன மாதிரி தேவா சார்லாம் அவர் வந்து நம்ம பேரை சொல்கிற அளவுக்கு ரீச் பண்ண வச்சதுக்கு ஒரே ஒரு காரணம் ட்ரிபிள் எம் ப்ரொடக்ஷன், பாபு ராமகிருஷ்ணன் சார் அண்ட் மஞ்சுளா ராமகிருஷ்ணன் மேம். அவங்களுக்கு நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்கிறேன். அவங்க ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, யாராச்சும் லைக் நல்ல ஸ்டோரி இருந்துச்சுன்னா அவங்கள அணுகலாம்னு சொல்லி அவங்க ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா இளைஞர்களுக்கும் அவங்க வாய்ப்பு தர ரெடியாக இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி நல்ல கதையோடு அவங்கள அப்ரோச் பண்ணும்போது அவங்க கண்டிப்பாக டெஃபினட்டாக இப்போ எங்களுக்கு கிடைச்ச பிளாட்ஃபார்ம் வந்து நிறைய பேருக்கு அது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் அதை அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்தோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஜெகன் சுப்ரமணியம் அவருமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ். அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பேசுவார், கரெக்டாக இதுதான் பண்ணணும். ஆனால் அவர் ஏற்கனவே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவருடைய அட்வைஸும் இதில் நிறையா சொல்லுவார். இந்த மாதிரி பண்ணலாம், அர்ஜென்ட் படாதீங்க, இப்படி பண்ணிவிடுவோம், ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவார். அப்புறம் சந்தோஷன் இருக்கார், அவருமே இந்த இதில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். அது இல்லாமல் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வந்து கோமதி சிவலிங்கம் அண்ட் ரேஷ்மி மகாதேவ் அவங்களுமே ப்ரொடக்ஷன் சைடில் இவங்களுடைய பக்கபலம் இருந்ததுனால தான் இந்த மியூட் லவ் அப்படின்ற ஒரு விஷயம் இவ்வளோ கலர்ஃபுல்லாக இவ்வளோ அழகாக வந்து உங்கள் எல்லாருமே ரீச் பண்ணுறதுக்கு இவங்க எல்லாருமே பேக் எண்டில் அவங்களுடைய எஃபர்ட்டு தான் காரணம். துபாய் தர்பார் ப்ரொடக்ஷன் ஃபவுண்டர் கபீர் ப்ரோ, அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். 3-4 இயர்ஸ் பிஃபோர்லேருந்து எனக்கு அவரை நல்லாவே தெரியும். அவர் தான் என்னை வந்து அவரை அப்ரோச் பண்ணும்போது அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். நான் ஒரு கதை அவர்கிட்ட சொன்னேன். அந்த இடத்துல அவர் வந்து சொன்னார், இந்த கதை ஃபீச்சர் ஃபிலிமுக்கான கதை, இதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே சப்போர்ட்டிவாக பண்ணுற ஒரு ஆள்னா அவருமே ஒரு முக்கியமான பர்சன் என்னோட லைஃப்பில். அன்னைக்கு காலையில் இம்ரான் காலையிலே வந்து செம்ம குட் நியூஸ் சொல்லியிருக்கிறீங்க இம்ரான் சொல்லிட்டு என்னுடைய சந்தோஷத்தை அவர் சந்தோஷம் அவர் சாதித்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாரு. இல்லை, இந்த மாதிரி சுற்றி இருக்கிற பர்சன்ஸ் நமக்கு இருக்கும் போது நம்மளுடைய க்ரோத்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். ஏன்னா நம்ம கூட இருக்கவங்க எல்லாருமே நம்ம ஜெயிக்கணும்னு இருக்கிறாங்க. ஸோ அதனால் இவங்க எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, துபாய் தர்பார் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து மியூட் லவ் டீமை மீட் பண்ணோம். ரொம்ப எனர்ஜெட்டிக்காக அவங்களோட பாசிட்டிவ் எனர்ஜியெல்லாம் நானும் எடுத்துக்கிட்டேன், அதே மாதிரி நீங்களும் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டைரக்டர் சொன்ன மாதிரி நீங்களும் உங்களோட முயற்சிகளை விடாமுயற்சியை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்களும் சக்ஸஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.